ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ராஜசேகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ். இது நம்ம யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் போடக்கூடிய எல்லா வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். அந்த வீடியோஸ்ல என்ன இருக்கு, நாவல்கள் இருக்கு, உங்களுக்கு பிடித்த மாதிரியான சிறுகதைகள் இருக்கு, நாடகங்கள் இருக்கு. ஸோ உங்களுக்கு ரொம்ப என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கக்கூடிய கண்டென்ட் தான் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த கதையை எண்டு வரைக்கும் கேட்டுட்டு அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க. ஓகேவா? இந்த வீடியோல கேட்கக்கூடிய ஒரு கதை சுஜாதா அவர்கள் எழுதிய மீண்டும் ஒரு குற்றம் அப்படிங்கிற கிரைம் நாவல். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நாவல். இந்த நாவல்ல அவருடைய ஃபேவரேட் 2 கேரக்டர்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், கணேஷ் அண்ட் வசந்த். அந்த 2 கேரக்டர்ஸ் இதுல இருக்காங்க. அவங்க தான் லாயர்ஸ், அவங்க தான் டிடெக்டிவ் ஏஜென்சி மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க. கதை முழுக்க வருவாங்க. ஸோ அவங்க தான் வந்து இந்த கதையை டீல் பண்ணிட்டு இருக்க போற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. கேட்கலாமா? சுஜாதாவின் மீண்டும் ஒரு குற்றம் கிரைம் நாவல் பகுதி 1. வசந்த் கலர் டிவியை திருகிக் கொண்டிருந்தான். திக்கென்று நீல சதுரத்தின் மேல் ஒரு சைனாக்காரி குட்டிக்கரணம் அடித்தாள். இதப்பாரா என்றான் வசந்த். பெட்டியின் முன் குந்தி உட்கார்ந்து கொண்டு ஒரு கேம்பா கோலாவை உறிஞ்சிக் கொண்டே கமான் சென்யாங்காம் என்று உற்சாகப்படுத்தினான். அருகில் செஷன் 85 இந்தியன் பீனல் கோடில் ஆழ்ந்திருந்த கணேஷ் நிமிர்ந்து, எங்கடா பிடிச்ச இந்த பொட்டிய என்றான். அது வந்து பாஸ், ஏசியாட்டுக்காக ஓசி நம்ம ஃப்ரெண்டு ராமினி கொடுத்தா. அவளுக்கு டிவி தேவையில்லையா? அவகிட்ட 2 இருக்கு, அதனால சும்மா பொம்மை பார்த்துட்டு தரேன்னு வாங்கிட்டு வந்தேன். இந்த சைனாக்காரி எப்படி ரப்பர் மாதிரி வில்லாட்டம் வளையறா பாத்தீங்களா? யாரையாவது காதலிக்கலாம்னா சப்ப முக்கு ஒன்னும் அடையாளமே தெரிய மாட்டேங்குது. இப்போது அந்த சீனல் ஓடி வந்து எம்பி 3 குட்டிக்கரணம் அடித்து செங்குத்தாக நின்று கையை தூக்கி சிரித்தாள். பாஸ், பாக்குற நமக்கே சுலுக்கிக்கும் போல இருக்கு. எப்படித்தான் இந்த சைனாக்காரங்க மரப்பாச்சியோ அற்புதங்களை செஞ்சு அனுப்பி வைக்கிறாங்களோ தெரியல. பெய்ஜிங்குக்கு பக்கத்துல ஏதாவது ஃபேக்டரிய வச்சு இருப்பாங்களோ என்னவோ. இத பாத்தியா வசந்த், செஷன் 85 என்ன சொல்லுதுன்னு? ஒருவன் குடித்திருக்கும் போது தான் செய்யும் காரியத்தை, இந்த இயற்கையை அறியாத நிலையில் செய்த குற்றம் குற்றம் அல்ல. நம்ம துரை குடிச்சிட்டு தானே செஞ்ச அந்த காரியத்தை. அந்த பொண்ண பாஸ் பூரா படிங்க, ப்ரொவைடர்னு போட்டு அதுக்கு ஒரு வாள் இருக்கும் பாருங்க. அதாவது அவனை மயக்கமுற செய்த பொருள் அவனை அறியாமல் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். துரை சொந்தமா குடிச்சிட்டு செஞ்சா எந்த ஜட்ஜும் ஒத்துக்க மாட்டாங்க. துரை கேஸ் இப்ப வராது. தலைய தின்னாதீங்க. எல்லா ஜட்ஜும் ஏசிஆர் பார்த்துட்டு இருக்காங்க. பேசாம வாங்க பொட்டிக்கு முன்னால. இந்தியால கலர் டிரான்ஸ்மிஷன் என்ன அருமையா பண்றாங்க பாருங்க. நாம ஒரு பொட்டி வாங்கலாமா பாஸ்? ஏசிஆர் முடிஞ்சப்புறம் ஒடிசி நடனம்னு வயசான பாட்டிங்க ஆடிக்கிட்டு இருக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கணும். 9.9 பாஸ், என்ன ஃபென்டாஸ்டிக் எக்ஸசைஸ் பாருங்க. நீ இப்ப அதை மூடி வைக்க போறியா இல்லையா? எதுக்கு பாஸ்? இன்னைக்கு கோர்ட் உண்டு தெரியுமில்ல. துரை கேஸ் இன்னைக்கு வராது. பெட் வைக்கிறீங்களா? சொல்ல முடியாதுரா. செஷன் 85 தவிர என்ன டிஃபரன்ஸ் இருக்கு நமக்கு? அஜ்மீர் சிங் வெர்சஸ் ஸ்டேட், பஞ்சாப்ல ரெவென்யூ 330 பாருங்க பாஸ். எப்படா ஞாபகம் இருக்கு உனக்கு என்றான் கணேஷ் ஆச்சரியத்துடன். 10 நிமிஷம் முன்னாடி தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். மார்க் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க பாஸ். கொஞ்ச நாளைக்கு தொந்தரவு பண்ணாம இருங்க பாஸ். கியூன்வான் மீன் நீ எப்படி குதிக்கிற பார்க்கணும். என்ன சிரிக்கிற என்று திரையில் இருந்து சீன பெண்ணுடன் பேசத் தொடங்கினான். பாஸ், பெண்கள் வாலிபால் இறுதியாட்டம் வரைக்கும் என்ன தொந்தரவு செய்யாதீங்க. புதுசா கேஸ் எதுவும் எடுத்துக்காதீங்க பாஸ். அப்போது டெலிபோன் மணி அடித்தது. கொஞ்சம் சவுண்ட குறை வசந்த் என்று சொல்லி கணேஷ் அதை எடுத்தான். ஹலோ, கணேஷ் இருக்காரா? கணேஷ் தான் பேசுறேன். நீங்க யார் பேசுறது? என் பேரு சிவபிரகாசம், எஸ்பி இண்டஸ்ட்ரீஸ்னுடைய மேனேஜிங் டைரக்டர். கேள்விப்பட்டிருக்கியா? இல்ல, சொல்லுங்க. கேள்விப்பட்டிருக்கியா என்பதில் உள்ள மரியாதை குறைவை கவனித்தான் கணேஷ். உன் உதவி எனக்கு வேணும். ஏய் வசந்த், கொரடா. என்னது? இங்க என் அசிஸ்டண்ட சொல்றேன் சார். சொல்லுங்க, என்ன மாதிரி உதவி வேணும்? இங்க வாயன் சொல்றேன். இங்கன்னா எங்க? என் வீட்டுக்கு நுங்கம்பாக்கத்துல ரயில்வே குவார்டர்ஸ் பக்கத்துல கோத்தாரி ரோடுன்னு இருக்கும்ல, அங்க நிம்மதின்னு ஒரு வீடு இருக்கு. சரி சார், சாயங்காலம் வரேன். சாயங்காலமா? இப்ப வர முடியாதா? முடியாது சார், கோர்ட்டுக்கு போகணும். கோர்ட்டுக்கு போறதுக்குள்ள ஒரு முறை வந்துட்டு போயேன். மூடுங்க பாஸ், எத்தனை நேரம் என்றான் வசந்த். மறுமுனை சற்று தயங்குவது போல இருந்தது. சாயங்காலம் வரேன் சார் என்று வைக்க போனவனை, ஹலோ ப்ளீஸ் வைக்காத கணேஷ் என்று அந்த குரல் கெஞ்சியது. நான் உடனே உன்னை பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். அதுதான் வரேன்னு சொன்னேனே. இத பாருப்பா, டெலிபோன்ல சொல்ல வேண்டாம்னு பார்த்தேன். சொல்லித்தான் ஆகணும் போல இருக்கு. என்ன கொலை செய்யறதுக்கு சதி நடந்துகிட்டு இருக்கு. சபாஷ் என்று வசந்த் கை தட்டினான். என்ன சொன்னீங்க? கொலை?
ஆமா, சதி நடந்துகிட்டு இருக்கு. வசந்த் டிவியை மறந்து நிமிர்ந்தான். எப்படி சொல்றீங்க? நேரா வந்தா எல்லா விவரமும் சொல்றேன் கணேஷ். உன்னோட துணை, உன்னோட பாதுகாப்பு எனக்கு தேவையா இருக்கு. உன்னை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே, வரேன். எப்ப? உடனே. இப்ப என்ன மணி? 10:30. 11 மணிக்குள்ள உன்னை எதிர்பார்க்கலாமா? சரி என்று டெலிபோனை வைத்தான் வசந்த். இதற்குள் அவன் அருகில் வந்து நின்றான். என்ன பாஸ், வெள்ளிக்கிழமை அதுவுமா கொலகலன்னு பேசிக்கிட்டு? யார் அது? சிவபிரகாசம், எஸ்பி இண்டஸ்ட்ரீஸ் எம்டி. தெரியும், கொஞ்சம் பெரிய புள்ளிதான். என்னவா, ஏதாவது கொலைகளை செய்ய போறாரா? இல்ல, அவரை கொலை பண்ண திட்டம் இருக்கான். பணக்காரங்க எல்லோருக்குமே இந்த மாதிரி ஒரு பொறாமையா இருக்கும். இல்ல வசந்த், அந்த ஆளு குரல்ல அவசரமும் ஒரு கெஞ்சல் இருந்தது. போய்தான் பாத்துருவோமே. நான் எதுக்கு? ஏசியாட் என்ன இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு தெரியுமா? அவர் வீட்டுல டிவி இருக்கும், பாத்துக்கலாம் வா. வசந்த் முனகிக் கொண்டே காரை எடுத்தான். காத்து கம்மியா இருக்கு, அடிச்சிட்டு போயிடலாமா? சரி, சீக்கிரம் என்றான். பெட்ரோல் பங்கில் பையன் குட் மார்னிங் சார் என்றான். வாயா ராஜா, எப்படி இருக்க? ராத்திரி என்ன படம் பார்த்த? வாத்தியார் படம் சார். படம் பேர் என்ன சார்? நம்பியார் கூட 2 கத்தி வச்சுக்கிட்டு சண்டை போடுறாரு அது. அவ்வளவு நீளமான பேரா? எவ்வளவு சார் வைக்கணும்? 20 வைடா போதும் என்றான் கணேஷ். டயரில் காற்று வைத்துவிட்டு அதன் வாய் மேல் எச்சில் வைத்து லீக் ஆகிறதா என்று பார்த்து கொண்டிருந்த அந்த சிறுவனை அனுதாபத்துடன் பார்த்தான். இந்த மாதிரி பெட்ரோல் பங்க், ஆட்டோ பட்டறையில் இருக்கிற சிறுவர்களை யாராவது கணக்கெடுத்திருக்காங்களான்னு தெரியல. டே ராஜா, விசிலட்ரா. அவன் நாக்கை கீழ் உதட்டில் துரித்து கொண்டு உய் உய் என்று சைனா பஜாரை ஸ்தம்பிக்கும்படி விசிலடித்தான். ஏசியர்ல விசிலடிக்கிறதுக்கு ஒரு போட்டி வைக்கணும் பாஸ் என்றான் வசந்த். அந்த அழுக்கு பையனின் தலையை ஆதரவாக தடவி தந்து 4 கொடுத்தான். அவன் தேவையில்லாமல் வசந்துக்கு ரைட் சொல்ல பின்வாங்கி மெயின் ரோட்டில் சீறினான். அட்ரஸ் என்ன சொன்னாங்க? நுங்கம்பாக்கம், கோத்தாரி ரோடு, நிம்மதினு வீட்டுக்கு பேரான். நம்ம நிம்மதி கெட்டு போக போகுதுன்னு நினைக்கிறேன் என்றான் வசந்த். பங்களா மிக அமைதியாக இருந்தது. வாசலில் பச்சை வேலியை அண்மையில் கிராப் வெட்டி கொண்டிருந்தது. 50களில் கட்டப்பட்டிருக்க வேண்டும். பெரிய வீடு. அதிகம் ஆர்கிடெக்சர் பாசாங்குகள் இல்லாமல் பங்களா என்று பார்த்தால் பாமரனும் சொல்லிவிடக்கூடிய அளவுக்கு இருந்தது. வாசலில் வட்டமாக இடம் விரயம் பண்ணப்பட்டு அதில் தாமரை சகிதம் ஒரு குளம் இருந்தது. ஓரத்தில் ஒரு டென்னிஸ் கோர்ட். வேலைக்காரர்களுக்கு தனி வீடுகள். மாமரம், இருட்டு பச்சையில் நிழல் எல்லாம் இருந்தன. வசந்த் போர்டிகோவில் காரை நிறுத்த கணேஷ் இறங்கிக் கொள்ள, பாஸ், நான் எதுவும் இருக்கா பாருங்க என்றான். இல்ல, கொஞ்சம் தள்ளி பார்க் பண்ணிட்டு வா. வாசலில் காத்திருந்தார்கள். காலிங் பில் எதையும் காணோம் என்று கனைத்து பார்த்தார்கள். கேட்டில் இருந்து காவல்காரன் வந்தான். ஷாப் ஊப்பர் ஹை என்றான். கோன் ஷாகியே? ஏண்டா இந்திய வச்சுக்கிட்டு உசுர வாங்குறீங்க? அவரை தான், மிஸ்டர் சிவபிரகாசம். டேரோ என்று சொல்லிவிட்டு பின்பக்கத்தில் சென்றார். கணேசும் வசந்தும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு தனியே நிற்க, வேலைக்கார பெண் வந்து, எஜமா இன்னும் எழுந்திருக்கலீங்களே என்றாள். பேர் என்ன? சொர்ணம். கொஞ்ச நேரம் முன்னாடி எஜமான் தான் எங்களை வர சொல்லி போன் பண்ணி வரவழைச்சிருக்காரு. அவருக்கு தகவல் சொல்லு. மாடியில் இருக்காரு, கூப்பிடு. போகக்கூடியவங்கள யாரையாவது கூப்பிடு. செக்ரட்டரி கூட இல்லைங்களே. நாங்கெல்லாம் போக கூடாதுங்க, கோச்சுப்பாரு. என்னடா இது பேஜாரா போச்சு. நாங்க போகலாமா மாடிக்கு? உங்களை வர சொன்னாருங்களா? ஆமா, 1 மணிக்கு முன்னாடி. அப்ப போங்க. நீங்க போனா ஒருவேளை கோச்சுக்க மாட்டாரு. நான் போகவே கூடாதுங்க, கண்டிப்பா சொல்லி இருக்காரு. அம்மா யாரும் இல்லையா? காந்தா அம்மா நேத்து வந்தாங்க. கேஸா இருக்கும் போல இருக்கு. வாங்க பாஸ், மேல போலாம். நம்மள ஒருத்தரும் ஹவுஸ் பிரேக்கிங்க்கு அரெஸ்ட் பண்ண போறதில்ல. வாங்க. இடம் கொஞ்சம் ஸ்பூக்கியா இருக்கு. சட்டு புட்டுன்னு வந்த காரியத்தை முடிச்சுட்டு போயிடலாம். ஹலோ மிஸ்டர் சிவபிரகாசம், மிஸ்டர் சிவபிரகாசம் என்று சொல்லிக்கொண்டு உள்ளே நுழைந்தான். கணேஷ் கொஞ்சம் தயங்கினான். அதன் பின் தீர்மானித்தவன் போல சரி என்றான். படிகள் நல்ல தேக்கு மரத்தில் இருந்தன. காலடிகளை மழுப்புவதற்கு கார்பெட் பெட் போட்டிருந்தது. இந்த இடத்து மௌனத்தில் அவர்கள் அடி மிதிப்பது கேட்கத்தான் கேட்டது. மேலே ஏற அந்த மான் தலை செத்த கண்களுடன் அவர்களை நேராக பார்த்தது. கதவு சாத்தியிருந்தது. உள்ளதான் இருக்காரா என்று கீழே சைகை காட்டி கேட்டான் வசந்த். ஆமாங்க என்றாள் சொர்ணம். கதவை தட்டி பார்த்தான். கெட்டியான மரக்கதவு. உள்ளே கேட் இருக்காது. கதவை தள்ளி பார்க்க அது திறந்து கொள்ள உள்ளே சென்றனர். பெரிய ஹால் போல் இருந்தது. நடுவே ரத்தன கம்பளம் விரித்து அதன் மேல் மேஜை வைத்து அதன் மேல் புத்தகங்கள் இருந்தன. 4 புறத்தில் இருந்து வாசல்கள் தெரிந்தன.
சுவர்களில் கண்ணாடி அலமாரிகள், அந்த வாசல்கள் 4 அறைகளுடன் தொடர்பு கொண்டிருப்பதாக தெரிந்தது. ஹாலிலும் யாரும் இல்லை. மிஸ்டர் சிவபிரகாசம், யாரும் இல்லையா? என்னடா அது, தூங்குறாரா தெரியலையே, இப்பதானே டெலிபோன் பண்ணார். ஹலோ சிவபிரகாசம் சார் என்று அதட்டி கூப்பிட்டு பார்த்தான். அப்போது ஓர் அறைக்குள் டெலிபோன் மணி அடிக்கத் தொடங்கியது. அந்த ரூம் தான் போல இருக்கு, வசந்த் வா. இருவரும் அந்த அறை கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றார்கள். அந்த அறையும் காலியாக இருந்தது. நிறைய சோஃபாக்கள் போடப்பட்டிருந்தன. டெலிபோன் ஓரத்தில் ஒரு இருக்கையின் அருகில் உயரமான படிப்பு விளக்கின் மடியில் இருந்தது. இது இன்னும் தொணதொணத்து அடித்துக் கொண்டிருக்க வசந்த் அதை எடுக்க போனான். வசந்த், தொடாத. ஏன் பாஸ், கீழே பாரு. கீழே சிவபிரகாசம் கிடந்தார். முன்னெற்றியில் ரத்தம் பிளந்திருந்தது. வாய் திறந்திருந்தது. ஒரு கை பாதி உயர்ந்திருந்தது. வசந்த் உடலுக்கு அருகே சென்று குனிந்து பார்த்தார். போயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஹலோ மிஸ்டர் சிவபிரகாசம், அதுதான் உங்க பேரு? திடமான ஆசாமி இல்லை என்பது தெரிந்தது. நிறுத்தி வைத்தால் 5.2 அல்லது 5.3 தான் இருப்பார். பைஜாமா போட்டிருந்தார். அதற்கேற்ப சட்டையும் பட்டை பட்டையாக இருந்தது. அதன் பட்டன் திறந்திருந்தது. நெற்றி ரத்தம் உறைந்திருந்தது. இறந்திருந்தார். வாய் திறந்திருந்தார். மாட்டிக்கிட்டோம் வசந்த் என்றான் கணேஷ். என்ன பாஸ், அதுக்குள்ளேயே கொலை விழுந்துருச்சு? கொஞ்ச நேரம் அவர் கூட பேசிட்டு இருப்போம்னு நினைச்சேன். இந்த டெலிபோனை என்ன செய்யறது, அடிச்சுக்கிட்டே இருக்கே. அடிக்கட்டும் பாஸ், போயிடலாம். எங்கடா? வீட்டுக்கு அல்லது கோர்ட்டுக்கு? டோன்ட் பி சில்லி. போலீஸுக்கு தகவல் சொல்லாத நாம் இந்த இடத்தை விட்டு நகரக்கூடாது. போன் நின்று போக நின்னு போச்சு. போன் பண்ணவா? கூடாது. வேற ஏதாவது போன்ல இருந்து தான் பண்ணணும். இதுல பிரின்ஸ் இருக்கும். இப்பதான் டெலிபோன் பண்ணார். எத்தனை மணிக்கு? 10:30. மணி 11:30. போன 1 மணி நேரத்துல யாரோ வந்து கொலை செஞ்சுட்டு போயிருக்காங்க. முன்மண்டையில அடி பாருங்க, ரத்தம் உறைஞ்சிருக்கு. வசந்த், நீ வெளியே போய் அருகாமையில் ஏதாவது போன் இருந்தா போலீஸுக்கு தகவல் கொடுத்துரு. உடனே வர சொல்லிடு. அது வரைக்கும் நான் காவல் காத்துக்கிட்டு இருக்கேன். வேலைக்காரங்களுக்கு விவரம் சொல்லணுமா? செத்து போறதுக்கு இந்தியில் என்ன பாஸ்? அவங்க யாருக்கு நீ சொல்லணும் வேண்டாம். சீக்கிரம் போய் போலீஸுக்கு தகவல் சொல்லிட்டு வா. அவன் சென்றதும் கணேஷ் அறையை சுற்றிலும் பார்த்தான். விசாலமான அறைதான். சற்று விலகிக் கொண்டு கீழே கிடந்தவரை தன் பார்வையிலிருந்து நீக்கிக் கொண்டான். அவனுக்கு சற்று கலக்கமாக இருந்தது. இந்த அதிர்ச்சிக்கு அவன் தயாராக வரவில்லை. ஏதோ கூப்பிட்டார், என்ன விஷயம் என்று விசாரிக்கலாம் என்றுதான் வந்தான். மரணம் இத்தனை அருகில் இருக்கும் போது கூப்பிட்டிருக்கிறார். அந்த குரலை ஞாபகப்படுத்தி கொண்டான். 11 மணிக்குள்ள வந்துருவியா? கொஞ்சம் லேட்டாகிவிட்டது. பெட்ரோல் பங்குக்கு போய் காற்றடித்துக் கொண்டதில், டிராபிக்கில் மாட்டிக்கொண்டதில், வீட்டை கொஞ்சம் தேடினதில் எல்லாம் சேர்ந்து அவர் விதி முந்திக் கொண்டு விட்டது. என்ன செய்தார் இவர்? இந்த முடிவை எய்துவதற்கு யார் இவர்? சரியாக ஞாபகம் இல்லை. போலீஸ் வரட்டும். வந்தவுடன் விஷயத்தை சொல்லிவிட்டு விலகிக் கொள்வதுதான் உசிதம். இதில் இறங்க வேண்டாம். போலீஸ் கவலைப்பட்டுக் கொள்ளட்டும். ஒருவேளை என்னை சந்தேகிப்பார்களோ? சேச்ச, 10:30 மணிக்கு போன் பண்ணியிருக்கிறார். சென்ற 1 மணி நேரத்தில் யார் யார் வந்தார்கள் என்று விசாரிக்க வேண்டும். விசாரிக்கட்டும், அவர்கள் விசாரிக்கட்டும். இந்த கவலை எல்லாம் நமக்கு எதற்கு? போலீஸ் பார்த்து கொள்ளும். அலமாரியில் உள்ள புத்தகங்களை பார்த்தான். அமெரிக்க தலையணை வகை புத்தகங்களாக இருந்தன. நடுவே பிரின்சிபிள்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் சக்சஷன் கொஞ்சம் உறுத்தியது. அலங்கார அலமாரியில் பாரிஸ் நகரத்து எய்ஃபில் டவர் பொம்மை நின்று கொண்டிருந்தது. அதன் அருகில் ஒரு டேப் டெக் மஞ்சள் துணியில் மூடி வைக்கப்பட்டிருந்தது. சில கேசட் டேப்புகள் இருந்தன. அவற்றின் முதுகிலிருந்து பக்தி பாடல்கள் என்று தெரிந்தது. டெலிபோன் மேஜை அருகில் ஒரு காகிதம் பாதி எழுதி முடிக்கப்படாமல் காத்திருந்தது. டியர் காந்தா, இந்த கேஸில் நான் தலையிடக்கூடாது. போலீஸுக்கு அதிக கஷ்டம் இருக்காது. இறந்த சமயம் சரியாக 10:30 மணிக்கு மேல். 10:30க்கு என்னுடன் பேசியிருக்கிறார். அதன் பின் வந்தவர்கள் யார் யார் என்று தீர விசாரித்தால் தெரிந்துவிடும். கண்டுபிடித்து விடலாம். அவர்களுடைய கைரேகைகள் இருக்கலாம். கொலைதான் இது. ஒரு சதியை பற்றி சொன்னார். 2-3 பேர் வேலையாக இருக்கலாம். இவரை கொல்வதற்கு ஒரு ஆள் போதும். இப்போது சிவபிரகாசத்தை பார்த்தான். மண்டையில் மயிர் சரிந்திருந்தது. உயிரற்ற கண்கள் பல்பை பார்த்து கொண்டிருந்தன. வாய்க்குள் பல்வரிசை தவறி இருப்பது தெரிந்தது. என்ன சொல்ல வந்தீர்கள் சிவபிரகாசம்? வேகமான காலடிகள் கேட்டன. இங்க வாங்க, மாடியில என்று வசந்த் குரல் கேட்டது. பக்கத்திலேயே போலீஸ் ஸ்டேஷன் இருந்தது. கூட்டிட்டே வந்துட்டேன். திஸ் இஸ் இன்ஸ்பெக்டர் பழனிவேல். திஸ் இஸ் கணேஷ். நான் சொல்லல? இன்ஸ்பெக்டர் இளைஞராக இருந்தார். முதலில் உடலை நோக்கி போனார். கீழே பார்த்தார்.
பைக்குள் இருந்து கைக்குட்டையை எடுத்தார். நீங்க எப்படி இங்க வந்தீங்க? இவர் போன் பண்ணி வரவழைச்சாருங்க. நீங்க வக்கீல்னு. ஆமா சார். போன் எத்தனை மணிக்கு வந்தது? 10:30 இருக்கும். சரியா 10:30 இருக்குமா? ஆமா. போன்ல பேசுற போது இப்ப மணி என்ன மணி? 10:30. 11 மணிக்குள்ள வான்னு சொன்னார். நீங்க எப்போ வந்தீங்க? 11:30 ஆயிருச்சு. 1 மணி நேரத்துல நடந்திருக்கு. சந்தேகமே இல்ல சார். ஸ்டேஷன்லயே ஒரு எஃப்ஐஆர் போட்டுக்கிறேன். மிஸ்டர் வசந்த், அதை நீங்க சைன் பண்ணிடணும். செஞ்சிடறேன் சார். வீட்டுல வேற யாரும் இல்லையா? எங்களுக்கே தெரியாதுங்க. நீங்க எப்படி உள்ள வந்தீங்க? உண்மையை சொன்னா நேரா நாங்களாகவே வந்தோம். யாரும் இல்ல. திறந்த வீட்டுல நுழைஞ்சிட்டோம். வேலைக்காரங்க இருக்காங்களா? ஒரு கூர்க்கா, ஒரு வேலை செய்யற பொம்பளைய பார்த்தேன். இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிளை பார்த்து, இத பாருங்க, போய் அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க என்றார். மிஸ்டர் கணேஷ், நீங்க இருங்க, போயிடாதீங்க. அனுமதி இல்லாம எங்கேயும் போறதில்ல. இடத்த முதல்ல கொஞ்சம் பார்க்கலாம். நீங்க எதையும் தொட்டீங்களா? இல்ல சார், நீங்க வர்றதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன். பழனிவேல் நிதானமாக சுற்றுமுற்றும் பார்த்தார். கையில் இருந்த நோட்டு புத்தகத்தை பிரித்து, போட்டோக்காரங்க வர்ற வரைக்கும் எதையுமே தொடக்கூடாது. இவருக்கு என்ன வயசு இருக்குங்கிறீங்க? 50 சொல்லலாம்ல? பைஜாமாவில் இருக்காரு. அப்ப தூங்கிக்கிட்டு இருந்தாருன்னு அர்த்தமா? இல்லைங்க, எனக்கு போன் பண்ணி இருக்காரே. அதானே, பைஜாமாவில் போன் பண்ணி இருக்காருன்னு வச்சுக்கலாம் என்றான் கணேஷ். கையில மோதிரம், பட்டன் திறந்திருக்கு. பழனிவேல் மிகவும் நுட்பமாக குறிப்பெடுத்துக் கொண்டிருந்தார். உடல் விழுந்து கிடக்கும் இடத்தை ஒரு ஸ்கெட்ச் போல வரைந்து கொண்டார். ஃபுட்மார்க் எதுவும் பாத்தீங்களா? கார்பெட்ல அவ்வளவு தெரியல சார். ரத்தம் சிந்தி உறைந்திருந்ததை கவனித்தார். கதவருகில் அழுகை சத்தம் கேட்டது. அந்த வேலைக்காரி சொர்ணம் வாயை புடவை தலைப்பால் மூடிக்கொண்டு, ஐயோ போயிட்டீங்களே எசமான் என்று குலுங்கி அழுது கொண்டிருந்தாள். ஷாப் க்யா ஹுவா என்று கண்களில் பயத்துடன் காவல்காரன் கேட்டான். இத பாரு, கூவாத. ஆபீஸர் கேள்வி கேட்பாரு, பதில் சொல்லணும். ஐயோ, எனக்கு ஒன்னும் தெரியாதுங்க. இந்த ரூமுக்கு வந்ததே இல்ல. இவங்க 2 பேர் தான் வந்தாங்க. எசமா கூப்பிட்டு அனுப்பிச்சதா சொன்னாருங்க. கான்ஸ்டபிள், இந்த பொண்ணை அப்புறம் விசாரிக்கலாம். ஏசிபிக்கும் டிசிபிக்கும் போன் பண்ணியிருக்கேன். அவங்க வருவாங்க. வாசல்லே காத்துருங்க. என்ன சொல்லி உங்களை வரவழைச்சாரு? கணேஷ் சுதாரித்துக் கொண்டு, அவர் ஒரு மாதிரி பயத்துல இருந்தாருங்க. சதி நடக்குதுன்னு ஏதோ சொல்றதுக்காக என்ன வரவழைச்சாரு. ஓஹோ, என்ன சதின்னு விபரமா சொன்னாரா? சொல்லல. வீட்டுக்கு வா சொல்றேன்னாரு. அதுக்குள்ளதான் நீங்க வந்து பார்த்தப்ப இறந்திருந்தாரு. ஆமா, நிச்சயமா. அவரை முன்னாடியே உங்களுக்கு தெரியுமா? இல்லைங்க, முத தடவை இப்பதான் பாக்குறோம். இன்ஸ்பெக்டர் கீழே இருந்து சிறிய பித்தானை ஜாக்கிரதையாக எடுத்தார். மேலதிகாரிகள் வந்துவிட அவர் உடனே வாயில் பக்கம் போய் அவர்களை கலக்கச் செய்தார். வசந்த் கணேசை பார்த்து, பாஸ், கொஞ்சம் இழுபறி, எப்ப விடுவாங்க என்றான். ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போக வேண்டியதாண்டா. காந்தா யாரு? ஆரம்பிச்சிட்டியா? யாரா இருந்தாலும் இதுல நாம தலையிடுறது இல்லைன்னு தீர்மானிச்சுட்டேன். கேஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் போல இருக்கு பாஸ். சாயங்காலத்துக்குள்ள அரெஸ்ட் பண்ணிடுவாங்க பாரு. என்னவா இருக்கும்? ஏதாவது லீகசி தகராறாதான். குடும்பமே கிடையாதான் ஏறக்குறைய. யார் சொன்னா? சொர்ணத்தை விசாரிச்சேன். அந்த காந்தா தான் வருவாளாம். தனியா இருந்திருக்கார் போல இருக்கு. சொர்ணம் சொன்னாளா? ஆமா பாஸ், நல்ல கட்ட. இந்த சொர்ணம் அஞ்சலை எல்லாம் விட மாட்டியே நீ. எனக்கு என்னவோ கூர்கா மேல சந்தேகமா இருக்கு பாஸ். மிஸ்டர் கணேஷ். எஸ் சார். ஏசிபி கூப்பிடுறாரு. அசிஸ்டன்ட் கமிஷனர் சற்று நேர்த்தியாக மீசை வைத்திருந்தார். கண்களில் புன்சிரிப்பு இருந்தது. தோற்றத்தில் கூர்மிக்காரர் போல ஒரு விதமான இராணுவத்தனம் இருந்தது. மிஸ்டர் கணேஷ், உங்களை பத்தி ராஜேந்திரன் சொல்லியிருக்காரு. இங்க எப்படி வந்து மாட்டினீங்க? தலைவிதி சார். இந்த ஆளு 10:30 மணிக்கு போன் பண்ணார். ஏதோ கொலை சதி, அவசரமா வந்து பாருங்கன்னாரு. வந்தேன், பார்த்தேன். இங்க வாமா சொர்ணம். ஐயா, இங்க வர்றதுக்கு முன்னால ஐயாவை பாக்குறதுக்கு யார் யார் வந்தாங்க? கூர்காவுக்கு தெரிஞ்சிருக்குங்க. வாயாங்க, நான் சொல்றது கேக்குதா? கூர்கா கையை காலை ஆட்டிக்கொண்டு பதில் சொன்னான். இவன் என்ன பாஷை பேசுறான்? ஹிந்தி சார். வசந்த், உங்களுக்கு ஹிந்தி தெரியுமா? விளக்க அணைக்கிறதுக்கு மட்டும் ஹிந்தி தெரியும். பத்தி பத் கரோ. ஏசிபி சிரித்தார். உங்க அசிஸ்டன்ட் ஜோக் அடிக்கிறதுல டெட் பாடியே எழுதிரும் போல இருக்கே. கோமாளி சார் அவன். ஏய் வசந்த், சும்மாறா. இத பாரு குர்கா, தமிழ் மாலும் தோடா தோடா போடா போடா. ஏன்யா யாருக்காவது ஹிந்தி தெரியுமா? நம்ம டிசிபிக்கு தெரியும் சார். அவர் டெல்லியில இருந்திருக்கார். சரி, அவர் வர்ற வரைக்கும் காத்திருக்கலாம். காந்தா யாருமா? அது வந்துங்க. சும்மா மழுப்பாத. ஆளு செத்து கிடக்குறாருல, சொல்லு. நிஜமா அந்த அம்மாவை தான் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தாருங்க. அந்த அம்மாவை பார்த்தா கதறிடுவாங்க.
அப்படியா? எங்க இருக்காங்க? தெரியாதுங்க ஐயா, தயக்கத்துடன் சொன்னாள். காலையில ஐயா எத்தனை மணிக்கு காபி சாப்பிடுவாரு? 7, 7:30க்கு இறங்கி வந்துருவாருங்க. இன்னைக்கு வந்தாரா? இல்லைங்க ஐயா, இறங்கி வரலைங்க. நீ காஃபி கொண்டு போய் கொடுக்கலையா? இல்லைங்க ஐயா, நாங்க யாரும் மேல போக கூடாதுங்க. இன்னைக்குதான் தடவையா இந்த மாடியை பாக்குறேன்னா பாத்துக்கோங்களேன். பின்ன டீ காஃபி எல்லாம் அவரு கீழே இறங்கி வந்து பெல் பண்ணி கூப்பிடுவாருங்க. அப்பதான் போவோம். தனியா தான் இருந்தாரா? ஆமாங்க. சம்சாரம் இறந்து போய் பல வருஷம் ஆயிடுதுன்னு பேசிக்கிட்டாங்க. உறவுக்காரங்க யாரையும் கூட்டி வச்சுக்கலையா? இல்லைங்க ஐயா, எப்போவாவது காந்தா அம்மா வருவாங்க. ஐயா மாடியில இருந்து எழுந்து வரவே இல்லையா? இல்லைங்க ஐயா. பழனிவேல், காந்தாங்கிறவங்க அட்ரஸ் எப்படியாவது விசாரிச்சு அவங்கள கூட்டிட்டு வரணும். சார், அலமாரில ஒரு அட்ரஸ் புக்கை பார்த்தேன் என்றான் கணேஷ். அதை எடுங்க. லேப்ல இருந்து அவங்க வந்து போட்டோ பிடிச்சுக்கிட்டோம். அப்புறம் பாடி அனுப்பிச்சிருங்க. ஒண்ணு மட்டும் நிச்சயம் தெரியுது, கொலை 10:30 11:30 நடந்திருக்கு. பழனிவேல், சம்பந்தப்பட்டவங்க அத்தனை பேரும் அந்த 1 மணி நேரம் எங்க இருந்தாங்கன்னு சீக்கிரமா விசாரிக்கணும். என்ன? அப்படியே சார். கணேஷ், என் ஸ்டேட்மெண்ட்டை வாங்கிக்கிட்டு என்னை விட்டுருவீங்களா என்றான். இருங்க, எங்க தப்பிச்சுக்கிறீங்க? நீங்களே கொலையாளியா இருக்கலாம் இல்லையா என்று சிரித்தார். வசந்த், உங்களுக்கு காந்தாவை பார்க்கறதுல இஷ்டம் இல்லையா? என்ன வயசு அந்த அம்மாளுக்கு? அது வந்துங்க, பார்த்தா 40 சொல்ல முடியாது. 15, 16 வயசுல பொண்ணு இருக்குங்க. வசந்த் நிமிர்ந்தான். பாஸ், சார் ரொம்ப ரொம்ப கேட்கிறார், இருந்துட்டு தான் போகலாமே என்றான். கணேஷ், டோன்ட் பி விக்கெட் என்றான். பழனிவேல் அந்த அட்ரஸ் புத்தகத்தை பார்த்து கொண்டு, டெலிபோன் நம்பர் இருக்கு சார் என்றார். யாருது? காந்தா. போன் பண்ணிருங்க. அந்த போனை டெஸ்ட் பண்ணியாச்சா? இல்லைங்க. ஒன்னு செய்யுங்க, ஜீப்புக்குள்ள போய் ரேடியோ மூலம் தகவல் சொல்லிருங்க. ரேஸ் பண்ணி அழைச்சிட்டு வர சொல்லுங்க. என்ன? ஏமா, வேற யாரும் இவருக்கு உறவுக்காரங்க? கிட்டத்து உறவு யாரும் கிடையாதுங்க. ஆனா நிறைய பேரு வரப்போக கொள்ளுவாங்க. போட்டோக்காரர்கள் வந்ததும் கணேஷ் அந்த இடத்தை விட்டு வெளியே வந்து வீட்டு வாசலில் ஃபியட் காரின் அருகில் வந்து நின்று கொண்டான். என்ன பாஸ், ஏதாவது தியரி உண்டா என்றான். மொத்தமும் 10:11 தான் நடந்திருக்கு. டிசி எல்லாரையும் போட்டு புரட்டிடுவார். 10:30 மணிக்கு அலிஃபியை யார் யாருக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு பாத்துருவார். வசந்த் பறந்து விரிந்திருந்த பங்களாவை பார்த்து, சொத்துதான் ஷூர் என்றான். யோசித்தான். சிகரெட்டை இழுத்தான். அதன் நெருப்பை பார்த்து கொண்டு, நான் ஒரு ஆங்கிள் சொல்றேன். காந்தாவை இவர் கல்யாணம் செய்துகிட்டு சொத்தை அவ பேர்ல எழுதி வைக்கிறதுக்கு இருந்தாருன்னு வச்சுக்கோங்க. அது உறவுக்காரங்களுக்கு பிடிக்கல. எப்படி? காந்தாவை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே கதை காட்டுறியா? இதோ சந்திக்கத்தான் போறோம். ஒரு போலீஸ் ஜீப் வந்து நிற்க, அதிலிருந்து ஒரு பெண்மணி இறங்குவதை இருவரும் கவனித்தார்கள். அவள் ஸ்லீவ்லெஸ் அணிந்திருந்தாள். தலை பண்ணப்பட்டு நல்ல நிறமாக இருந்தாள். கண்களை பெரிய கருப்பு கண்ணாடி அணிந்திருந்தாள். தலைமேல் புடவையை மூடிக்கொண்டு உள்ளே வேகமாக சென்றாள். மெல்லிய மஞ்சள் நிறத்தில் சில்க் புடவையை கட்டியிருந்தாள். என்ன சொல்ற? ஐயா கதிரு, அம்மா குதிருன்னு அவர் சைஸு கொஞ்சம் ஜாஸ்தியாவே பொம்பளை. அதை நான் சொல்லலடா. அம்மா வருத்தத்துல இருக்காங்களா? சொல்ல முடியாது, கருப்பு கண்ணாடி. ஓ, ஹியர் கம்ஸ் டிசி. வாங்க, உள்ளே போகலாம். இல்ல, நம்ம கூப்பிட்டா போகலாம், இங்கேயே இரு. கொஞ்ச நேரத்தில் கணேஷ் எதிர்பார்த்தபடி டிசி அவனை கூப்பிட்டார். உள்ளே சென்றபோது காந்தா ஒரு ஓரத்தில் தலையை பிடித்துக் கொண்டு நின்று கொண்டிருந்தாள். கைப்பையில் இருந்து காகித கைக்குட்டைகளை எடுத்து மூக்கு சிந்திக் கொண்டிருந்தார். டிசி காந்தாவை பார்த்து, இன்னைக்கு காலையில 10 மணியிலிருந்து எங்க இருந்தீங்கன்னு சொல்ல முடியுமா என்று கேட்டார். அவள் நிமிர்ந்து பார்த்து, என்ன சந்தேகிக்கிறீங்களா என்றாள் ஆச்சரியத்துடன். நாங்க இன்னும் யாரையும் சந்தேகிக்கல, கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கோம். மௌனமாக இருந்தாள். யோசித்தாள். இவரை நான் கல்யாணம் செஞ்சுக்கு இருந்தேன் சார் என்றாள் திடீரென்று. அப்படியா? ஆபீஸ்ல டேட் எல்லாம் கேட்டு வாங்கிட்டோம். அப்படியா? இவரை நான் கொன்னதா சொன்னீங்கன்னா அதை போல அபத்தம் இருக்க முடியாது. டோன்ட் ஜம்ப். நாங்க அந்த மாதிரி எதுவும் சொல்லலையே. நீங்களே ஏன் கற்பனை பண்ணிக்கிறீங்க? கேள்வி கேட்கிற விதத்தை பார்த்தா அப்படி இருக்கு சார். இவர் உயிரோடு இருக்கிறதுல தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட். இவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்புறம் தான் எனக்கு இவர் சொத்துல ஏதாவது கிடைக்கும். ரொம்ப கோச்சுக்கிறீங்க மேடம். நாங்க என்ன கேட்டோம்? 10 மணில இருந்து எங்க இருந்தீங்கன்னு தானே. அதுக்கு பதில் சொல்லிட்டு போங்களேன். 10 மணிக்கு நான் ஸ்கூல்ல இருந்தேன். எந்த ஸ்கூல்? ஹோலி கிராஸ். அங்க நான் பிரின்சிபல். அங்க நீங்க இருந்ததுக்கு சாட்சி இருக்கும் இல்லையா? நிச்சயம். ஆபீஸ்ல கேளுங்க, அங்க உட்கார்ந்து இருந்த கிளர்க்குகளை கேளுங்க, பியூனை கேளுங்க, நான் கிளாஸ் எடுத்த மாணவிகளை கேளுங்க, யாரை வேணா கேளுங்க. வெரி குட். அதுதான் எங்களுக்கு தேவையான விவரம். நீங்க என்ன சந்தேகிச்சு நேரத்தை வேஸ்ட் பண்றதை விட, எங்க கல்யாணத்துல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லாத இவருடைய உறவுக்காரங்க 4 பேர் இருக்காங்க.
அவங்க எங்க இருந்தாங்கன்னு கேளுங்க. அங்குள்ள யார் யாருக்கு இவர் இறந்து போறதுல என்ன லாபம்னு கேளுங்க. கேட்கத்தான் போறேன். கவலைப்படாதீங்க. யாருக்கு பொறாம, யாருக்கு இவர் சொத்துல ஆசை, யாருக்கு இவர் இறந்த லாபம் எல்லாம் விசாரிங்க என்றாள் கண்களை துடைத்துக் கொண்டு. பிறகு அவர் உடலின் அருகில் சென்று சற்று நேரம் அமைதியாக பார்த்தாள். மிகவும் கஷ்டப்பட்டு அழுகையை அடக்கிக் கொண்டு, சிவபிரகாசம் போயிட்டீங்களா என்று மெல்ல சொல்லிக் கொண்டாள். அப்புறம் அழுதாள். கண்களை பிரயத்தனத்துடன் துடைத்துக் கொண்டு ஓரமாக நின்றாள். வாங்க கணேஷ், என்ன நீங்க தான் முதல்ல பாத்தீங்களா? ஆமா சார். டிசி மெலிய வெயில் கண்ணாடியை வீட்டுக்குள்ளும் அணிந்திருப்பது ஒரு குறிக்கோளுடன் தான் என்று நினைத்தான். மீசையை பின்னங்கையால் தள்ளிக்கொண்டார். உங்களுக்கு 10:30 மணிக்கு டெலிபோன் வந்ததுன்னு பழனிவேல் சொன்னார். ஆமா சார். நீங்க வந்து பார்த்தப்ப சொத்தமா இருந்திருந்தாரு. பழனிவேல், இன்குவெஸ்டுக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? போட்டோகிராஃபரின் கிளிக் கிளிக் கேட்டது. புகைப்படங்களாக எடுத்து தள்ளி கொண்டிருந்தார். உடல் கிடந்த வாக்கில் 2, உடலின் மிக அருகே அறையின் திறந்த வாசல், திறந்த ஜன்னல், அறையுடன் தொடர்பிருக்கும் மற்ற அறை வாசல்கள். கணேஷ், நீங்க வந்தப்ப இந்த ரூம் கதவு திறந்திருந்தது இல்லையா? ஆமா சார். சார், வைட் ஆங்கிள் லென்ஸ் போட்டு ஒன்று எடுத்துருவா? எடியா எடியா, இதெல்லாம் என்ன கேள்வி? பிளட் ஸ்டெயினை எடு. இந்த ஆளோட யூரின்ல படம் ஏதாவது இருக்கா? ஃபுட் பிரிண்ட்ஸ் ஏதாவது கிடைச்சதா? பாத்தீங்களா பழனிவேல்? பார்த்தேன் சார், சரியா தெரியல. ஃபிங்கர் பிரிண்ட் நிறைய கிடைக்கும். கணேஷ், நீங்க எதையும் டிஸ்டர்ப் பண்ணலையே? இல்ல சார், பார்த்த உடனே தகவல் சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இவர் சொத்தை பத்தி டிஸ்கஸ் பண்றதா ஏதாவது சொன்னாரா? இல்ல, நான் இதுக்கு முந்தி இவரை சந்திச்சதே இல்ல. உங்ககிட்ட டெலிபோன்ல பேசுறப்ப என்ன வார்த்தைகளை உபயோகிச்சார்? என்ன கொலை செய்ய சதி நடந்துகிட்டு இருக்குன்னார். நடந்துகிட்டு இருக்குன்னாரா? ஆமா சார். சதி? ஆமா. சதினா 4-5 ஆளு வேணுமே இல்லையா? வசந்த், சதினா என்னையா அர்த்தம்? வஞ்சனைன்னு சொல்லலாம் சார். சதினா ரோகிணி, தாள ஒத்து, வட்டம், சீக்கிரம்னு எத்தனையோ அர்த்தம் இருக்கு சார். சரியா போச்சு, உன்ன போய் கேட்டேன் பாரு. சதினா 2-3 ஆளு செய்யறதுன்னு சொல்லிட முடியாது. சதிகாரன்னு ஒருமை கூட வருது இல்லையா? இந்த ஆளுக்கு உறவுக்காரங்க 4 பேர் இருக்காங்க. 4 பேரும் இவருடைய லிமிடெட் கம்பெனில டைரக்டர் சார் என்றாள் காந்தா. அப்படியா? 4 பேரும் எங்க இருந்தாங்கன்னு விசாரிச்சா தெரிஞ்சிட போகுது. எல்லோரும் வருவாங்க பாருங்க. கம்பெனிக்கு தகவல் போயிருக்கா என்றாள் காந்தா. போயிருக்கு. அருணாச்சலம் அருன்னு கூப்பிடுவாங்க. அவரை முதல்ல விசாரிங்க. அவருக்கு தான் ரொம்ப கோபம். எதுல? பெரியவர் என்ன கல்யாணம் செஞ்சுக்க தீர்மானிச்சதுல. எங்க எங்கேயா குர்கா? इधर आओ. जॉब पाने के पहले कोई इधर आया था? खान साहब? कौन आया था? अरुण साहब आए थे. कब? करीब 10, 10:30 बजे. டிசி மற்ற அதிகாரிகளை பார்த்தார். ஏய்யா, எல்லோரும் சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, போய் அந்த ஆளை கூட்டிட்டு வாங்க ஐயா. யார? 10-10:30 மணிக்கு அந்த அருண் இங்க வந்தாராம். என்னையா கேஸ் நடத்துறீங்க? முதல்ல அந்த ஆளை விசாரிக்காம? சார், இவன் கூட ஹிந்தி பேச ஆள் இல்லையே. பாலா போச்சு. ஓடுங்க ஓடுங்க முதல்ல. கணேஷை பார்த்தார். ஆல்ரைட் கணேஷ், நீங்க போகலாம். பழனிவேல், இவர் சொன்ன விவரங்களை எல்லாம் நோட் பண்ணி வச்சிட்டீங்கல்ல? சரி, போயிட்டு வாங்க. ரொம்ப தேங்க்ஸ். உங்களை மறுபடி தேவை இருந்தா டிஸ்டர்ப் பண்றோம். யூ டிட் த குட் திங் ரிப்போர்ட்டிங் டு அஸ் இம்மிடியட்லி. கணேஷ் சற்று தயங்கிவிட்டு, வா வசந்த் போகலாம் என்றான். காந்தா தன் நகங்களை பார்த்து கொண்டிருந்தது சற்று வினோதமாக இருந்தது. காரில் ஏறிக்கொண்டதும், பாஸ் என்ன அப்படி கழட்டி விட்டுட்டாரு? சால்வ் பண்ணிட்டாங்களே, அந்த ஆளாத்தான் இருக்கும். ரொம்ப சிம்பிள் கேஸ் இது. என்ன சிம்பிள்ங்கிறீங்க? பெரியவர் அம்மாவை கல்யாணம் செஞ்சுக்கிறது 4 உறவுக்காரங்களுக்கு பிடிக்கல. தீர்த்து கட்டிட்டாங்க சதி பண்ணி. 4 பேரோ 3 பேரோ 2 பேரோ. என்ன உளறீங்க பாஸ்? ஏண்டா, கொலை பண்ண வர்றவன் கூர்க்கா பார்க்கும்படியா பட்டப்பகல வந்துட்டு போவான்? கொலை பண்ணணும்னு உத்தேசத்தோடு வந்திருக்க மாட்டான். சண்டை போட வந்திருப்பான். கோபாவேசத்துல என்ன உளறீங்க பாஸ்? மறுபடியும் ஏண்டா? அந்த ஆளு நம்ம கிட்ட என்ன சொன்னாரு? என்ன கொல்ல சதி நடந்துகிட்டு இருக்குன்னு தானே. குழப்பாத. நமக்கு இந்த கேஸுக்கு நீ சம்மந்தம் இல்லை. பேசாம கலந்துக்க வேண்டியதுதான். செஷன்ஸுக்கு போறப்ப நம்ம ப்ராசிக்யூஷன் விட்னஸ கூப்பிடுவாங்க. அப்ப மேற்கொண்டு விஷயம் தெரிய வரும். இப்ப நாம துரை கேஸ கவனிக்க வேண்டியது முக்கியம். காந்தா பேர்ல எனக்கு அவ்வளவு நம்பிக்கை வரல பாஸ். காஸ்ட் அயன் அலிபி வச்சிருக்காங்க. 10:30 மணிக்கு அவ எங்க இருந்தான்னு ஒரு பள்ளிக்கூடமே சாட்சி சொல்ல போகுது. போகட்டும், நம்ம பொறுத்த வரையிலும் கேஸ் முடிஞ்சிருச்சு. எனக்கு என்னவோ அப்படி தோணல என்றான் வசந்த். சுஜாதாவின் மீண்டும் ஒரு குற்றம் கிரைம் நாவலின் பகுதி 2.
ஒரு வாரத்தில் அந்த கேஸை ஏறக்குறைய மறந்தே போய்விட்டார்கள். வசந்த் டிவியை விட்டு கண்ணை எடுக்கவில்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆசிய பெண்ணிடம் காதல் கொண்டான். ஒரு நாள் கொரியாவின் வாலிபால் கன்னி, மற்றொரு நாள் பாஸ்கெட் பால் வீராங்கனை, வேறொரு நாள் நீச்சல்கார ஜப்பானி. கணேஷ் தினம் தினம் ஹைலைட்ஸ் மட்டும் பார்த்தான். என் ஸ்ரீனிவாஸ் புத்தகத்தை படித்து முடித்து விடுவது என்று அதை படுக்கைக்கு பக்கத்திலேயே வைத்திருந்தான். அவ்வப்போது சிவப்பிரகாசத்தின் உயரற்ற பார்வை கொஞ்சம் கொஞ்சம் உறுத்தும். கொஞ்ச நாட்களில் அதுவும் விலகிவிட்டது. ஒரு ஞாயிறு அன்று செங்கல்பட்டு போய் வந்தான். வசந்த் தண்ணீர் சேகரிக்க புதுசாக ஒரு பிளாஸ்டிக் பக்கெட் வாங்கி கொண்டான். ஒரு முறை 2 பேரும் பாரிமுனைக்கு போய்விட்டு திரும்பி வந்தபோது டெலிபோன் ஒலித்துக் கொண்டிருந்தது. கணேஷ் ஸ்பீக்கிங். கணேஷ். எஸ். ஹலோ ஹலோ. கணேஷுக்கு மறுமுனையில் கேட்கும் சத்தம் முதலில் புரியவில்லை. கொஞ்சம் கவனித்து கேட்டதில் அந்த ஆள் அழுது கொண்டிருக்கிறான் என்பது தெரிந்தது. என்ன பாஸ், யாரோ அழறாங்கடா. ஹலோ மிஸ்டர், டெலிபோன்ல ஏன் அழறீங்க? என்ன வேணும் சொல்லுங்க. உங்க உதவி என்று விசும்பல்களுக்கிடையில் கேட்டது ஆண் குரல். நீங்க யாரு? முதல்ல அதை சொல்லுங்க. அருணாச்சலம். அருணாச்சலம் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த சிவபிரகாசம் கேஸ் தானே? என்ன அரெஸ்ட் பண்ண போறாங்க சார். எதுக்கு? பெரியவரை கொலை பண்ணிட்டேனா? அப்படியா சார்? நான் செய்யல சார். அப்போது அவன் டெலிபோன் பிடுங்கப்பட்டு, கணேஷ், நான் பழனிவேல் பேசுறேன். நீங்க இந்த ஆளை ரெப்ரசன்ட் பண்ண போறீங்களா? தலைகால் புரியலீங்க. அந்த ஆளை அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா? பண்ண போறோம். மாஜிஸ்ட்ரேட் ஆர்டர் இருக்கா? இல்ல, 41ல அரெஸ்ட் பண்ண போறோம். இந்த ஆளுதான்னு ஏறக்குறைய தெளிவாயிடுச்சு. நீங்க சொன்ன அதே 10:30 மணிக்கு அங்க வந்திருக்கான். கூர்க்கா பார்த்திருக்கான். வெத்தலை கடைக்காரன் பார்த்திருக்கான். வந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள ஐயா சொல்லாம கொள்ளாம கிளம்பிட்டாரு. அதையும் அந்த கூர்க்கா பார்த்திருக்கான். மோட்டிவ் இருக்கு, சொத்து, ஏகப்பட்ட பிரிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. எடுத்துக்காதீங்க இந்த கேஸ. நான் உங்க பொசிஷன்ல இருந்தா இந்த கேஸ தொடமாட்டேன். இதோ பேசுங்க. சார் சார், கணேஷ் சார், எனக்கு வேற யாரும் இல்ல சார். நான் செய்யல சார். நான் வந்து பார்த்தபோது இறந்திருந்தார் சார். இறந்திருந்தாரா? அப்படின்னா அதை ஏன் உடனே போலீஸுக்கு சொல்லல? அதுதான் சார் பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஏன்? பயத்தினாலதான் சார். என்ன பயம்? என்ன சந்தேகப்படுவாங்கன்னு பயந்துகிட்டு தான் சார் சொல்லல. இப்ப என்னாச்சு? உங்களை சந்தேகிச்சு அரெஸ்ட் பண்ண போறாங்க தெரியுமா? சார் சார், என்னை விட்டுறாதீங்க சார். காப்பாத்துங்க சார். நான் ஒரு பாவமும் அறியாதவன். நான் செய்யல. என்ன ஒரு முறை வந்து பாத்தீங்கன்னா போதும் சார். நான் என்னதான் செய்வேன் ராமச்சந்திரா? என்ன வந்து ஒரு முறை போலீஸ் ஸ்டேஷன்ல பார்க்க மாட்டீங்களா? அதுக்கு கூட கருணை கிடையாதா உங்களுக்கு? கருணைன்னு இல்ல மிஸ்டர். நாங்க ஒரு கேஸ் எடுத்துக்கிறதா இருந்தா அதுக்கு முதல்ல எனக்கு கன்விக்ஷன் வேணும். நீங்க வாங்க சார், நடந்ததை சொல்றேன். அப்புறம் என் வார்த்தையில உங்களுக்கு நம்பிக்கை வரலன்னா என்னை விட்டுடுங்க சார். எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கீங்க? கணேஷ் குறித்து கொள்ள, என்ன பாஸ், அதே சிவபிரகாசம் கேஸ் தானே என்றான் வசந்த். ஆமா, அந்த அருணாச்சலத்தை அரெஸ்ட் பண்றாங்க. அது குய்யோ முய்யோன்னு கூப்பாடு போடுது. நான் அவனுக்கு உதவி செய்யணுமா? என்ன சொல்ற? உங்களுக்கு என்ன தோணுச்சு? கூவி கூவி அலறான் அந்த ஆளு. எத்தனை கொலைகாரங்களை பார்த்திருக்கோம் அழுது. நான் கேஸ் எடுத்துக்கிறதுக்கு சொல்லல, போய் பார்க்கலாம்னு தான். போலீஸ்காரங்க என்ன சொல்றாங்க? அவங்க கடமையே செஞ்சிருக்காங்க. பழனிவேலு முடிஞ்சு போன கேஸாவே பேசுறாரு. பையன் நல்லா மாட்டிக்கிட்டு இருக்கான்னு தெரியுது. சரி வாங்க போய் பார்க்கலாம். என்னடா திடீர் தீர்மானம்? காந்தா அம்மாவை இன்னும் கொஞ்சம் விசாரிச்சு பார்க்கலான்னு தான். காந்தா அம்மாவையா இல்ல அவங்க பொண்ணையா? என்ன வயசு? 15 ஞாபகம். அதுக்கு இல்ல. சேச்ச, அன்னைக்கு அந்த அம்மா பேசுனதுல என்னவோ செயற்கையா இருந்தது. சம்திங் ராங். அவளை ஒன்னும் செய்ய முடியாது. 10:30 மணிக்கு ஸ்கூல்ல இருந்திருக்கா. நான் அவ கொலை பண்ணான்னு சொல்லல பாஸ். என்னவோ செட்டப். வாங்க, நம்ம அழுமுஞ்சிய பார்க்கலாம். என்ன? காவல் நிலையம் அமைதியாக இருந்தது. அருணாச்சலத்தின் அழுகுரலை தவிர. யோ, இந்த மாதிரி அழுதா பல்லெல்லாம் பேத்துருவேன் என்று கான்ஸ்டபிள் அதட்ட, கணேசை பார்த்ததும் அழுகை பலமாகி விட்டது. எங்கய்யா இன்ஸ்பெக்டர்? வெளியே போயிருக்காருங்க. ஏதோ பொதுக்கூட்டத்துல தகராறு. நீங்க உட்காருங்க.
அருணாச்சலத்துக்கு 30 வயது இருக்கும். ஜிப்பா போட்டிருந்தான். அது பூராவும் கண்ணீராலும் வியர்வையாலும் நனைந்திருந்தது. கைகளை பெஞ்சில் ஊன்றிக்கொண்டு, கணேஷ், எனக்கு பயமா இருக்குது கணேஷ். நான் இல்ல கணேஷ், நான் இல்ல வசந்த். அருகில் வசந்த் சென்று அவனை ஏதோ மியூசியம் பொருளை போல பார்த்து, யோ, உனக்கு என்ன வயசு என்றான் வசந்த். 30. நான் இல்ல கணேஷ். 30 வயசுக்கு பொட்ட மாதிரி அலறியே, வெக்கமா இல்ல? நிறுத்தியா என்றான் வசந்த். நீங்க சொல்லுவீங்க வசந்த், உங்களை கொலை குற்றத்துக்கு அரெஸ்ட் பண்ணினா தெரியும் என்று குழந்தையை போல பேசினான். என்ன பாஸ், இவனை பார்த்தா சிரிப்பு வரல? இத பாரு, பாசாங்கெல்லாம் முதல்ல விட்டு தொலை. செஞ்சிருந்தா செஞ்சேன்னு சொல்லு. கொஞ்சம் குறைச்சு கொடுக்கும்படியா பேரம் பண்ணி பார்க்கலாம். இரு வசந்த். மிஸ்டர் அருணாச்சலம், உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? இதோ பண்ண போறாங்க சார். அதுக்குதான் அவங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. சரி, என்ன நடந்தது அன்னைக்கு சொல்லுங்க. காலையில நான் சிவா சாரை பார்க்க வீட்டுக்கு போனது நிஜம்தான் சார். சிவா சார்? அதான் சிவபிரகாசம். நான் அவருக்கு ஒன்று விட்ட உறவுங்க, தம்பி மகன் மாதிரி. நேர் வாரிசு கிடையாதா அவருக்கு? கிடையாதுங்க. பெரியம்மா இறந்து போயிட்டாங்க. அவங்க தான் எங்க எல்லோரையும் வளர்த்தாங்க. சரி, மேல சொல்லுங்க. காலையில அவரை பார்க்க வந்திருந்தேங்க. அறைக்குள்ள நுழைஞ்ச உடனே அவரு கீழே கிடந்ததை பார்த்தேங்க. பயந்து ஓடிட்டேங்க. எதுக்காக பயப்படணும்? ஏய்யா, அந்த சமயத்துல அவருக்கு உயிர் இருந்திருந்தா? நிச்சயம் உயிர் இல்லைங்க. மண்டையில அடிபட்டு ரத்தம் உறைஞ்சு. இத பாரு, ராத்திரி வேலையில அந்த வர்ணனை எல்லாம் வேண்டாம். சரி, டெட் பாடிய பார்த்த, பேசாம போலீஸுக்கு சொல்ல வேண்டியதுதானே? பயந்துட்டேன் சார், பயந்துட்டேன். ராத்திரி தான் பெரியவர்கிட்ட பெருசா சண்டை போட்டுட்டு வந்திருக்கேன், எல்லோர் முன்னிலையிலும். உடனே என்னதான் சந்தேகப்படுவாங்கன்னு பேசாம போயிடலாம்னு வந்துட்டேன். என்ன பைத்தியக்காரத்தனம்! கூர்க்கா பார்த்திருக்க மாட்டானா? அவன் பார்த்தத நான் கவனிக்கல. என்னை யாரும் பார்த்திருக்க மாட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டு பேசாம எதுக்கு வம்புன்னு வந்துட்டேன். சார், இதுதான் சார் நடந்தது. சரி, இப்ப வம்புல மாட்டிக்கிட்டீங்க. ஆமா, இது யாரு? ஓரத்தில் மூக்கு நுனி சிவந்து ஒரு பெண் உட்கார்ந்து இருந்தாள். சுமார் 15 வயது இருக்கும். இவ என் தங்க சார். பேரெனம்மா என்றான் வசந்த். அணு என்றாள் அவள். அணு, ஏன் அலற? அண்ணா, அண்ணா என்றவள். அண்ணாவ ஜெயில போட போறாங்களா? கவலைப்படாத, அண்ணாவ நாங்க காப்பாத்துறோம் என்று அவளை கன்னத்தில் தடவி கொடுத்தான் வசந்த். நீ எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் வரக்கூடாது. தன் கைக்குட்டையை எடுத்து உதறி அவள் கண்ணீரை துடைப்பதை கணேஷ் கவலையுடன் பார்த்து கொண்டிருந்தான். சார், அண்ணாவ ஜெயில போட போறாங்களா சார்? எவன் போடுறான் பாத்திரலாம் என்றான் வசந்த். ஏய் வசந்த், பாஸ் இந்த ஆளை இன்னும் அரெஸ்ட் பண்ணல. எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கணும்? வாயா அருண், வீட்டுக்கு போகலாம். அங்க வந்து கூட்டிட்டு போகட்டும். வசந்த், வெயிட் வெயிட். இவங்களுக்கு உரிமையே கிடையாது பாஸ். வேணும்னா வந்து கூட்டிட்டு போகட்டும். இங்க பாரு, உன்னையே அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அவர் வரட்டும். யாரு? பழனிவேல். அவர் வர வரைக்கும் நாம காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. என்ன இங்க என்று உள்ளே நுழைந்தார் பழனிவேல். வாங்க, உங்களுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கோம். எதுக்கு? இவரை அழைச்சிட்டு போக. அழைச்சிட்டு போகவா? என்ன கணேஷ், நான் உங்ககிட்ட சொல்லலையா இவரை அரெஸ்ட் பண்ண போறோம்னு? மாஜிஸ்ட்ரேட் ஆர்டர் இல்லாமையா? 41ல உள்ளத்தால போறோம். என்ன அஃபென்ஸ்? மர்டர். என்ன தெரியாத மாதிரி கேக்குறீங்க? பழனிவேல், கொஞ்சம் தனியா வரீங்களா என்று கணேஷ் அவரை தனியாக அழைத்துச் சென்றான். என்ன கணேஷ், அந்த ஆள் அலறான்னு சொல்லிட்டு உங்களுக்கு பச்சாதாபம் வந்துருச்சா? எல்லாம் பொய், தெரியும்ல. ரீசனபிள் டவுட் இருந்ததுன்னா சரி. டவுட்டா? நிச்சயம் இந்த ஆளுதான். எப்படி சொல்றீங்க? இவன் சொன்னதெல்லாம் முன்னுக்கு பின்னு முரணா இருக்கு. இவனை வீட்டுல வச்சு பிடிச்சோம். எங்கேயோ அவசரமாக கிளம்பிக்கிட்டு இருந்தாரு ஐயா. பிடிச்சி இன்ஸ்டாகேஷனுக்கு கொண்டு வந்தோமா? எப்பையா அங்க போனேன்னு கேட்டப்ப முதல்ல அங்க போகவே இல்லைன்னு சாதிக்கிறான். உன்னை கூர்கா பார்த்திருக்கான்னு சொன்னா மெல்ல போனேன்னு ஒத்துக்கிறான். சரி, என்னடா பார்த்த அப்படின்னு கேட்டா அந்த ஆளு செத்து கிடந்ததா பார்த்தேன்னு சொல்றான். ஏண்டா போலீஸுக்கு சொல்லலன்னு கேட்டா பயந்துட்டேங்கிறான். என்னடா பயம்னா, நேத்து அந்த ஆளோட சண்டை போட்டுட்டேன், அதனால என் மேல சொல்லிடுவாங்களோன்னு பயம். இப்படி சுத்தி வளைச்சு ஒரு காரணம் சொல்றான்.
சரி, எத்தனை மணிக்கு அந்த ஆள் இறந்து கிடந்ததை பார்த்தேன்னு கேட்டா மாட்டிக்கிட்டான். 9:30 மணியா? 10:30 மணிக்கு அந்த ஆளு டெலிபோன்ல கணேஷ் கிட்ட பேசி இருக்காருன்னு சொன்னா சரியா டைம் ஞாபகம் இல்ல, 10:30 கூட இருக்கலாம்னு சொல்றான். சொன்னதையெல்லாம் மாத்திக்கிட்டே பேசுறான். இவனுக்கு மோட்டிவ் இருக்கா சார்? நிச்சயம் இருக்கு. பெரியவர் சொத்து இவங்களுக்கு தான் வரணும். இருக்கிறதுக்குள்ளேயே கிட்டத்து உறவு இவன்தான். கணேஷ் கன்னத்தை சொரிந்து கொண்டு தூரத்தில் அருணாச்சலத்தை பார்த்தான். பெஞ்சில் உட்கார்ந்து கொண்டு அவன் தன் உள்ளங்கையை பார்த்து கொண்டிருக்க வசந்த் அவன் தங்கையை முதுகில் தடவிக் கொண்டிருந்தான். அவன் சொன்னது ஒண்ணு கூட நேரா இல்ல. அரெஸ்ட் பண்ணி கொஸ்டின் பண்ணிடுங்கன்னு டிசி சொல்லிட்டார். வசந்த், இங்க வா. அந்த பெண்ணிடம் ஏதோ சொல்லிவிட்டு வந்தான். வசந்த், ஒரு பெயில் அப்ளிகேஷன் போட்டுடு. அந்த ஆளை ரிலீஸ் பண்ணிக்கிட்டு. போட்டுட்டா போகுது பாஸ். சார், நீங்க அரெஸ்ட் பண்றதா இருந்தா உடனே பெயில ரிலீஸ் பண்ணி ஆகணும். ஷூரிட்டி எவ்வளவுன்னு சொல்லுங்க. பாருங்க கணேஷ், இந்த ஆளு செஞ்சது நான் பெயிலபிள் அஃபென்ஸ். வசந்த் பழனிவேல் அருகில் சென்று, சார், நீங்களும் ரொம்ப தோஸ்த். நாங்க கொஞ்சம் ஒழுங்கா லா படிச்சவங்க. செக்ஷன் 436 என்ன சொல்லுது என்றான். என்ன சொல்லுது? செக்ஷன் 436 தெரியாது? உங்களுக்கு எல்லாம் பழைய செக்ஷன் தான் சொல்லி தந்திருப்பாங்கல்ல. பழைய செக்ஷன் 496. அது ஒரு ஆளை அதர் than a person accused நான் பெயிலபிள் அஃபென்ஸ்னு தான் சொல்லுது. அப்ப இந்த ஆளை சந்தேகத்தின் பேர்ல அரெஸ்ட் பண்ண போறீங்க. இன்னும் அவன் பேர்ல அக்யூசிஷன் இல்ல. பெயில் கூட இல்லாம பர்சனல் பாண்ட் வாங்கிட்டு ரிலீஸ் பண்ணலாம். அதுக்கு உங்களுக்கு பவர் இருக்கு என்றான் கணேஷ். நீங்க சொல்றதெல்லாம் பெயிலபிள் அஃபென்ஸுக்கு தான்ப்பா. கொலை குற்றம் நான் பெயிலபிள். கொலை குற்றம் செஞ்சதா சந்தேகப்படுறது பெயிலபிள். கல்கத்தா ஹைகோர்ட்ல ஒரு கிளாசிக் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. என்னங்க போட்டு குழப்புறீங்க? குழப்பம் ஒண்ணும் இல்ல பழனிவேல். உங்களுக்கு இவனை கைது பண்றதுக்கு அவசரமா? அப்படி ஒண்ணும் இல்ல. நாளைக்கு சாயங்காலம் வர காத்திருக்கலாம்ல. ஏசிபியே கேட்கணும். ராத்திரி கஸ்டடியில வச்சுக்கிட்டு என்ன செய்ய போறீங்க? தப்பிச்சு போயிடுவான்னா? ஊரை விட்டு ஓடி போற ஜாதியா தெரியல. பார்த்தா பூச்சி மாதிரி இருக்கான். நாங்க ஷூரிட்டி ரெடி பண்றோம். அரெஸ்ட் பண்ணணும்னா நாளைக்கு நல்ல வெளிச்சத்துல வச்சுக்கோங்க. மாஜிஸ்ட்ரேட் ஆர்டர் வாங்கிக்கணும். உங்களுக்கு அதுக்கு சமயம் இருக்கு. இவன் தான் செஞ்சான்னு நீங்க நம்புறீங்களா இல்லையா என்றார் பழனிவேல். அப்படித்தான் தோணுது என்றான் கணேஷ். பின்ன ஏன் இந்த ஆளுக்கு வக்காலத்து வாங்குறீங்க? பாருங்க, பச்சை புள்ள மாதிரி தங்கச்சி. அப்பா அம்மா யாரும் இல்லையா. அழுது அழுது மூக்கு என்னமா செவந்திருக்கு பாருங்க. அதுக்கு ஏற்பாடு ஏதாவது செய்ய வேண்டாமா? திடீர்னு கைது பண்ணிட்டா எப்படி என்றான் வசந்த். பழனிவேல் கொஞ்சம் யோசித்து, சரி, உங்க ஷூரிட்டி படி நான் அனுமதிக்கிறேன். நாளைக்கு சாயங்காலம் ஆளை கொண்டு வந்து விட்டுடுங்க என்றார். வாரண்ட் ஆஃப் அரெஸ்ட் தயாரிச்சு வச்சுக்கிறது உத்தமம் என்றான் வசந்த். உங்களுக்கு எல்லா பவரும் இருக்கு, ஒத்துக்கிறேன். ஆனா செக்ஷன் 41 சாதாரணமா கிரைம் பிரிவென்ஷனுக்கு தான் உபயோகிப்பாங்க. முகமது இஸ்மாயில் வெர்சஸ் தி எம்பரர் AIR 1939ல இத பாருங்க. போதும், அழைச்சுக்கிட்டு போங்க, குழப்பாதீங்க. அதெல்லாம் வேண்டாம். 1939ல நான் பிறக்க கூட இல்ல என்றார் பழனிவேல். வசந்த், அனு வா போகலாம். அருணாச்சலம், அழுதது போதும். அனு, எங்க வீட்டுல படுத்துக்கிறிய இன்னைக்கு? சரிண்ணா. இத பாரு, இந்த மாதிரி அண்ணா எல்லாம் வேண்டாம். என்ன சொல்ல இருக்கேனா? தமிழ்நாடு பூரா அண்ணாவை வச்சுக்கிட்டு ஏமாத்துறாங்கல்ல. பின்ன எப்படி கூப்பிடுறது? வசந்த்னு கூப்பிடு. இன்னைக்கு எல்லாம் இருந்தா எனக்கு என்ன வயசு இருக்க போகுது? வசந்த், ஐ see some mischief என்று கணேஷ் எச்சரித்தான். என்ன பாஸ், கிளையண்ட்டுக்கு உதவி பண்ணக்கூடாதா? அருணாச்சலம், உங்களை நான் வீட்டுல கொண்டு போய் விடுறேன். நாளைக்கு மாலை வர தற்காலிகமா விடுதலை கிடைச்சிருக்கு. சார், நடந்தது அத்தனையும் சொல்லிடுறேன் என்றான் கண்களில் நன்றியுடன். அதுதான் சொன்னீங்களே. சொல்ல வேண்டியது நிறையவே இருக்கு கணேஷ். உங்க ஒருத்தரால தான் என்னை காப்பாற்ற முடியும். இப்ப காப்பாத்துறத பத்தி யாரும் பேசல. நீங்க போலீஸ் கிட்ட சொன்னதெல்லாம் முன்னுக்கு பின்ன முரணா இருக்கு. முதல்ல 9:30 மணிக்கு பாத்தீங்கன்னு சொன்னீங்களாம். அப்புறம் சிவபிரகாசம் போன் பண்ணதை பத்தி போலீஸ் சொன்னப்புறம் டயத்தை மாத்தி சொல்லிட்டீங்களாம். என்கிட்ட கடிகாரம் இல்ல சார். எனக்கு என்னவோ குத்து மதிப்பாதான் டைம் ஞாபகம் இருந்தது. சிவா சாரை பார்க்க கிளம்பும் போது 9ன்னு எங்கேயோ மணிகூண்டுல பார்த்த ஞாபகம். கார்பரேஷன் கடிகாரம் நின்னு கூட போயிருக்கலாம். அதை வச்சுக்கிட்டு என்ன போய் குறைஞ்சா எப்படி சார்? நீங்க வந்தப்ப அவர் இறந்திருந்ததை பாத்தீங்களா? நிச்சயம். அதான் பார்த்துட்டு ஓடி வந்துட்டேன். அவர் சொத்து உங்களுக்கு வருமா?
அதை ஏன் கேக்குறீங்க? அது ஒரே குழப்பம். அவர் சொத்து எது, சொந்த சொத்து எது, ஜாயிண்ட் ஃபேமிலியோட சொத்து எதுன்னு தகராறு இருக்கு. அதாவது எங்க எல்லோருக்கும் பொதுவா ஒரு தாத்தா. அவர் பேரும் சிவபிரகாசம் தான். அவர் வச்சிருந்த லேண்ட் ப்ராப்பர்ட்டிய வித்து தான் இந்த எஸ்பி இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வந்தது. அப்புறம் ஆட்டை தூக்கி மாட்டுல போட்டு என்னென்னவோ செஞ்சு எல்லாம் என்னதுன்னு சொல்லிட்டாரு. 4 பேரையும் டைரக்டரா போட்டு லிமிடெட் கம்பெனியில ஷேர் அது இதுன்னு ஏதோ செஞ்சார். ஆரம்ப நாட்கள்ல கொஞ்சம் ஏமாந்துட்டோம். அப்புறம் இந்த சொத்துகள்ல உங்களுக்கு பாத்தியதையே இல்ல, எல்லாம் என்னதுன்னு சொல்லி பங்குக்கு ஆளுக்கு 10,000 ரூபாய் கொடுத்து, அதாவது ப்ராப்பர்ட்டியோட பழைய வேல்யூவை போட்டு கணக்கு பண்ணிட்டார். எங்க அப்பா வழியா வந்த கொஞ்சம் சொத்தும் அதுல அடக்கம் ஆகி போய் அதுல எனக்கு தான் அதிக நஷ்டம். கேட்டதுக்கு இவளை ஸ்வீகாரம் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தார். அதுக்குள்ள அந்த காந்தா வந்து கதையே மாறி போச்சு. உடனே போய் என்ன பெரியப்பா இப்படி வாக்கு கொடுத்துட்டு ஏமாத்திட்டீங்களேன்னு சண்டை போட்டேன். அந்த காந்தாவும் இருந்தா. சரியான பொம்பளை சார், சொத்து மேலதான் குறி அவளுக்கு. அவரை யார் கொண்டு இருக்க முடியுங்கிறீங்க? அவர் பிசினஸ்ல பண்ணுன தகுடுதத்தை யாருக்கு தெரியும்? என்ன விரோதமோ, எப்படிப்பட்ட விரோதமோ எத்தனையோ இருக்கலாம். ஆனா நான் இல்ல, சண்டை போட்டேன், வாஸ்தவம். கொலை மட்டும் போற அளவுக்கு இல்ல சார். அணுவ கேளுங்க, ஒரு எறும்ப கூட கொல்ல மாட்டேனா. என்ன போய் காந்தா செஞ்சு இருப்பாங்களா? சேச்ச, அவளுக்கு அவர் உயிரோடு இருக்கிறதுல தான் லாபம். மத்த 3 பேர் சொன்னீங்களே, அவங்க எல்லாம் யாரு? கசின்ஸ், அழகான ஜாயிண்ட் ஃபேமிலியோட மத்த மெம்பருங்க, மத்த டைரக்டர்ஸ். அவங்களையும் போலீஸ் விசாரிச்சாங்களா? விசாரிச்சாங்க. எல்லோரும் அந்த 10:30 மணி சமயத்துல அந்த வீட்டு பக்கம் தலை வச்சு கூட படுக்கல. 3 பேரும் ஆபீஸ்ல இருந்திருக்காங்கன்னு தீர்மானமா தெரிஞ்சு போச்சு. ஆபீஸ்ல அவங்க சொல்லித்தான் காந்தாவை அவரு கல்யாணம் பண்ணிக்கிற தகவல் தெரிஞ்சது. அவங்க சொல்லித்தான் அவரை பார்க்க போனேன், மாட்டிக்கிட்டேன். அதாவது சொத்தோட சம்பந்தப்பட்டவங்க, உறவுக்காரங்க யாரும் இதை செஞ்சிருக்க முடியாது. முடியாது சார், சரியான கேசியா இது. இப்ப சொத்து யாருக்கு வரணும்? எங்க 4 பேருக்கும் தான் வரணும். அதுல என்ன சிக்கலோ யார் கண்டது? எனக்கு சொத்து வேண்டாம் சார். காரை ராயப்பேட்டை அருகில் அந்த வீட்டில் நிறுத்திய போது, உள்ள வரீங்களா என்றான் அருணாச்சலம். இல்ல, நேரம் ஆயிடுச்சு. கணேஷ் காரை கிளப்பி அது வேகம் பிடித்ததும், கேஸை எடுத்துக்கொள்வதாக தீர்மானிச்சிட்டீங்களா பாஸ் என்றான் வசந்த். கணேஷ் மௌனமாக இருந்தான். அருணாச்சலம் பத்தி என்ன நினைக்கிறீங்க பாஸ்? ஒண்ணுமே நினைக்கல. பார்த்தா இன்னசென்ட் மாதிரி தான் தெரியுது. சொல்ல முடியாது. அந்த ஆளு சொல்றது நிஜம்னு வச்சுக்கிட்டா என்ன ஆகுது? ரொம்ப உதைக்கும் பாஸ். இந்த ஸ்னேரியோவை பாரு. 10:30 மணிக்கு சிவபிரகாசம் நமக்கு போன் பண்றாரு. அதுக்கு அப்புறம் யாரோ அவன் வரான் அல்லது வராங்க. சிவபிரகாசத்தை கொலை பண்ணிட்டு உடனே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அருணாச்சலம் வரான். உடல் கீழே கிடக்கிறத பார்த்துட்டு பயந்து ஓடி போயிடுறான். அதுக்கப்புறம் நாம வர்றோம் 11:30க்கு. அதாவது 1 மணி நேரத்துக்குள்ள 3 பார்ட்டி வந்து போயிருக்கு. அதுல 2 பார்ட்டியை தான் கூர்க்கா பார்த்திருக்கான். எங்கேயோ சரியில்லை வசந்த் என்றான் கணேஷ். மீண்டும் ஒரு குற்றம் நாவலின் பகுதி 3. மறுதினம் காலையிலிருந்து கணேஷ் செயல்படுவதில் வினோதங்கள் இருந்தன. வசந்திடம் காரணம் சொல்லாமல் சில காரியங்களை செய்யச் சொன்னான். முதலில் ராயப்பேட்டையில் இருந்த அருணாச்சலத்தின் வீட்டுக்கு போகலாம் என்றான். மவுண்ட் ரோடு வெலிங்டனில் திரும்பி ஓடியன் வழியாக சென்று ஆஸ்பத்திரியை கடந்ததும் வசந்த் நிறுத்து என்றான். ஏன் பாஸ், அங்க போக வேண்டாமா? வேண்டாம். அணு எப்படி இருக்குன்னு ஒரு நட போய் விசாரிச்சுட்டு வந்துடலாம். வேண்டாம். இப்ப இங்க எதுக்காக வந்தோம்? வந்த விஷயம் வேற. அருணாச்சலத்தை பார்க்க வரலையா? இல்ல. வசந்த் அவனை ஒரு மாதிரி பார்த்து, இப்ப என்ன செய்யணும் என்றான். வந்த வழியே திரும்பி போ. திரும்பி போகும்போது மவுண்ட் ரோடுக்கு செல்லும் ஒரு வழி பாதையை பிடிக்கும் முன் அந்த முனையில் நிறுத்தச் சொன்னான். ஏன் பாஸ், குதிரை வண்டி விசாரிக்கணுமா? ஓரத்துல பார்க் பண்ணிட்டு காத்துரு, வந்துடுறேன் என்று சட்டென்று இறங்கிக் கொண்டு அந்த முனையில் பூங்கா போல பாசாங்கு பண்ணி கொண்டிருந்த இடத்தை நோக்கி நடந்தான் கணேஷ். வசந்த் சிகரெட் பற்ற வைத்துக் கொண்டு அவன் போகும் திசையையே பார்த்து கொண்டிருந்த போது பள்ளிக்கூட சிறுமிகள் சீருடையுடன் விரைவாக நடந்து செல்வது அவன் கவனத்தை ஈர்த்தது. அதில் ஆழ்ந்திருந்த போது கணேஷ் உடனே வந்துவிட்டான். என்னாச்சு?
போன காரியம் ஆகல. போன காரியம் என்ன பாஸ்? அப்புறம் சொல்றேன். என்ன பாஸ், ரொம்ப மர்மமா வேலை செய்யறீங்க? மனசுக்குள்ள ஒரு தியரி வச்சிருக்கேன். அதை இன்னும் உங்ககிட்ட விசாரிக்கிற நிலைமைக்கு வரல. இப்ப எனக்கே சற்று குழப்பமா இருக்கு. இப்ப எங்க போகணும்? காந்தா பிரின்சிபாலா இருக்காங்களே, அந்த கான்வென்ட் பள்ளிக்கு. ஹோலி கிராஸ் எங்க இருக்கு தெரியுமா? என்ன பாஸ், வசந்துக்கு உருப்படியா தெரிஞ்ச ஒரே விஷயம் இந்த மாதிரி பெண்கள் பள்ளிக்கூடங்கள் எங்க இருக்குங்கிறது தானே. இந்த ஏரியாவில் கூட ஒரு முஸ்லிம் பெண்கள் பள்ளி இருக்கு. பள்ளி நுங்கம்பாக்கத்தில் இருந்தது. காம்பவுண்டு சுவர்கள் உயரமாக இருந்தன. செல்வாக்கு உள்ளவர்கள் சேர்க்கும் பள்ளி போலும். வாசலில் கொத்து கொத்தாக கார்கள் காத்திருக்க, வெளிர் பச்சையில் ஸ்கர்ட்டும் வெள்ளை சட்டையும் அணிந்து கணக்கில்லாத பெண்கள் உள்ளே ஆரவாரமாக நுழைந்து கொண்டிருந்தார்கள். வாசலில் நிறுத்திவிட்டு வசந்த், முதல்ல கேர்ள்ஸ் ஸ்கூல்ல இப்பதான் நுழையிறேன் பாஸ் என்றான். பொய் சொல்லாத வசந்த், நுழைய அனுமதி தராங்களா பார்க்கலாம். யாருங்க? காந்தாமாவா பார்க்கணும். பார்வையாளருக்கு தனியா நேரம் இருக்கே. அது எப்ப? ராத்திரியா? இல்ல, 10:30 மணிக்குங்க. என்னங்க, அட்மிஷனா? எல்லாம் முடிஞ்சிருச்சுங்களே. மந்திரிப்பா சீட்டு கேட்டு அனுப்பிச்சிருக்காரு. 10:30 மணிக்கு மேலதாங்க அனுமதி. ஏன்பா, மந்திரி ஆளுங்களுக்கு கூட அனுமதி இல்லையா? என்ன மந்திரிங்க? கணேஷ் குறுக்கிட்டு, இல்லைங்க, நாங்க 10:30க்கே வரோம் என்றான். பார்ட்டி யாருன்னு சொன்னீங்கன்னா? பரவாயில்லைங்க, நேரத்துல வர்றோம், வா வசந்த் என்றான். காரில், இத பாரு, பொய் சொல்றது உனக்கு வழக்கமாகவே போயிருச்சு. பொய்ய ஒரு அளவோட உபயோகிக்கணும் என்றான். பொய்மையும் வாய்மை எடுத்து புரைத்தீர்ந்த நன்மை பயக்கும் என்று வள்ளுவர் சொல்லியிருக்கார். அவர் என்ன வேணா சொல்லிட்டு போகட்டும், நீ கணேஷ் சொல்றதை கேளு. இப்ப என்ன? இன்னும் 3/4 மணி இருக்கு. இங்கேயே காத்திருக்கலாம். ரொம்ப உத்தமம் பாஸ். அடாடா, 15ம் 14மா எத்தனை மலர்கள்! ஒவ்வொருத்தையும் ஸ்கர்ட் போட்டுக்கிட்டு ஷர்ட் போட்டுக்கிட்டு வர்றதே எக்ஸைட்டிங்கா இல்ல? அத பாருங்க, அந்த பொண்ணு நிச்சயம் பேஸ்கெட் பால் ஆடும். வசந்த் என்று அதட்டினான் கணேஷ். சாரி பாஸ், நீங்க பாட்டுக்கு ஏதாவது புஸ்தகத்தை வச்சு படிச்சிட்டு இருங்க. 10:30 மணிக்கு அவர்கள் உள்ளே போய் மர நிழலில் காரை நிறுத்தினார்கள். எல்லா பெண்களும் எங்கே என்பது போல அந்த இடம் முற்றிலும் அமைதியாக இருந்தது. ஒரு நட பாத்ரூம் எட்டி பார்த்துட்டு வந்துடணும். பெண்கள் பள்ளியில பாத்ரூமில் என்னவெல்லாம் எழுதியிருப்பாங்கன்னு என் ஃப்ரெண்டு ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான் பாஸ். பிரின்சிபாலின் அறை முகப்பில் உட்கார்ந்திருந்த மலையாள பெண் அவர்களை சந்தேகத்துடன் பார்த்து, இஸ் இட் அட்மிஷன்? நோ, சம்திங் பர்சனல். பேர் சொல்லுங்க. கணேஷ் தன் பெயரை சீட்டில் எழுதி உள்ளே அனுப்பிவிட்டு சுற்றிலும் பார்த்தான். அலமாரி முழுவதும் பள்ளிக்கு கிடைத்த கேடயங்கள் நெருக்கமாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. சுவரில் காமராஜ் ஏதோ ஒரு கட்டடத்துக்கு அடிக்கல் நாட்டிக் கொண்டிருந்தார். நேரு ஒரு சில குழந்தைகள் தோளில் கை போட்டுக் கொண்டு உற்சாகமாக உள்ளே நுழைந்து கொண்டிருந்தார். கரும்பலகையில் அறிவிப்புகள், அன்றைய பொன்மொழி எல்லாம் எழுதியிருக்க, யாருக்கோ சமயம் இருந்து ரோஜா ரோஜாவாக அலங்காரம் வேறு வரைந்திருந்தது. கண்ணாடி போட்டு பூட்டிய பலகைக்குள் ஆசிரியைகளின் டியூட்டி டைம் டேபிள் இருந்தது. கணேஷ் அதை சற்று கூர்மையாக பார்த்தான். வசந்த், என்னைக்கு அந்த சம்பவம் நிகழ்ந்தது? 10ஆம் தேதின்னு நினைக்கிறேன் பாஸ். ஏன்? சரியா கிளம்ப பார்த்து, அன்னைக்கு காந்தாவுக்கு என்ன கிளாஸ் இருந்ததுன்னு இதுல பாத்துரு என்று தாழ்வாக சொன்னான். உங்களை கூப்பிடுறாங்க. இருவரும் உள்ளே சென்றார்கள். நீங்களா? இஎம் செக்ரட்டரியர்ல ஒரு கணேஷ் இருக்கார், அவர்தான்னு நினைச்சேன். அவள் முகம் சற்று கடுமையாகியது. என்ன வேணும் உங்களுக்கு? போலீஸுக்கு எல்லாம் சொல்லியாச்சு. எத்தனையோ கேள்விகள் கேட்டாச்சு. எனக்கு அந்த சம்பவத்தை மறக்கணும். மறக்க விட மாட்டீங்க போல இருக்கே. நாங்க போலீஸ் இல்லைங்க, மிஸ்டர் அருணாச்சலம் சார்பா வந்திருக்கோம். அருணாச்சலம் தான் அதை செஞ்சிருப்பான். எப்படி அவ்வளவு நிச்சயமா சொல்றீங்க? இத பாருங்க, என்கிட்ட இருந்து வார்த்தைகளை புடுங்காதீங்க. அந்த மனிதர் என்ன கல்யாணம் செஞ்சுக்கிறதா இருந்தார். எனக்கு கல்யாணத்துல எதுவும் பண நோக்கம்னு அவங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் இல்லைன்னு சொல்ல வரல. 40 வயசுக்கு மேல வேற எந்த நோக்கம் இருக்க முடியும்? பணம் மட்டும் இல்ல, செக்யூரிட்டி. எனக்கு வயசு வந்த பொண்ணு ஒருத்தி இருக்கா. இந்த பள்ளிக்கூடத்துக்கு பேரு தான் பெத்த பேரு. சம்பளம் அதிகம் கிடையாது. 10 ரூபா இன்கிரிமெண்ட்டுக்கு செக்ரட்டரி கிட்ட கெஞ்சணும்.
என் புருஷன் கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டார். பெரியவருக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு. விசாரிக்க வந்தவருக்கு என்ன பிடிச்சு போயிருச்சு. ப்ரப்போஸ் பண்ணார். ஒத்துக்கிட்டேன். ஆனா அவரை கல்யாணம் தான் பண்ணிக்க இருந்தேனே தவிர கொலை செய்ய இல்ல. அவர் இறந்து போறதால எனக்கு என்ன சார் லாபம்? நாவல்கள்ல வர்ற மாதிரி வில் எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் தானே கொலை செய்வாங்க. நான் அது எதுவும் சஜஸ்ட் பண்ண வரல மிஸ்ஸஸ் காந்தா. நீங்க நிஜமாவே அருணாச்சலம் கொலை செய்வான்னு நினைக்கிறீங்களா? செய்திருக்கலாம்னு தான் சொன்னேன். அருணாச்சலத்தை பத்தி எனக்கு அவ்வளவு தெரியாது. அவன் பெரியவர்கிட்ட சண்டை போட்ட போது நீங்க கூட இருந்ததா சொன்னானே. உண்மைதான். காச்சு காச்சுன்னு சத்தம் போட்டான். அவங்க குடும்பத்து விவகாரம் எனக்கு எதுவும் புரியல. அவன் அப்பா சொத்து எதையோ அவர் பறிச்சுக்கிட்டாராம். கேட்கவே நல்லா இல்ல. அவங்களுக்கெல்லாம் அவர் சொத்து மேலதான் ஆசை. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதா சொன்னதும் அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. எல்லாம் எனக்கே போயிடும்னுட்டு என் கூட சமாதானமா ஏதாவது ஒப்பந்தம் செஞ்சிருக்கலாம். செஞ்சிருந்தா அவங்களுக்காக நான் வாதாடி இருப்பேன். இப்ப அதெல்லாம் அகடமிக் இன்ட்ரெஸ்ட் தான். என்ன ஆகும் சொத்து? யாருக்கு போகும்? இந்த மர்டர் சால்வ் ஆகிற வரைக்கும் எதுவும் செய்ய முடியாதுங்க. ஏதோ ஜாயிண்ட் ஃபேமிலி ட்ரஸ்ட்னு இன்கம் டேக்ஸ் கதை பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. நேர் வாரிசு யாரும் இல்ல. அது இருக்கட்டும். நீங்க அவங்கன்னு குறிப்பிட்டது யார? அதாங்க டைரக்டர்ஸ் 4 பேர் இருக்காங்களே, உறவுக்காரங்க. எல்லாம் ஒண்ணு விட்ட உறவு தான். ஒருத்தன் பெரியப்பாம்பான், சித்தப்பாம்பான், மாமாம்பான். ஒரே குழப்பம். அது எல்லாத்தையும் ஒரு வழியா விட்டு தொலைச்சாச்சு. போலீஸ்காரங்க உங்களை கிளியர் பண்ணிட்டாங்களா? பின்ன காலையில 9 மணில இருந்து 12:30 வரைக்கும் ஸ்கூல்ல இருந்தனே. எத்தனை சாட்சி? அத விசாரிச்சாங்களா? ஓஎஸ் துப்புரவா விசாரிச்சாங்க. 10:30 மணில இருந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அந்த கிளாஸ் பொண்ணுங்களை கூட விசாரிச்சாங்க. ரொம்ப தேங்க்ஸ். நாங்க கிளம்புறோம். வாங்க. நிச்சயம். ஆனா இந்த கேஸ் தலைவலிய மறுபடியும் என்கிட்ட கொண்டு வராதீங்க. இல்லைங்க. சும்மா உங்க ஸ்கூல்ல உள்ளவங்களை பார்க்கவே வரலாம். ரொம்ப நல்லா இருக்குது எல்லாமே. நீங்க கட்டியிருக்கிற பட்டுப்புடவை உட்பட என்றான் வசந்த். தேங்க்ஸ் என்று சற்றே பிரமித்து வெட்கப்பட்டாள் அவள். மத்தவங்க பேர் தெரியுமா உங்களுக்கு என்று கேட்டான் கணேஷ். பெரியவர் எல்லோரையும் அட்டைன்னு தான் சொல்லுவார். அருணாச்சலம், பாலகிருஷ்ணன், பாபு, அப்புறம் அவன் பேர் என்ன? பக்தன். தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு மௌன விரதம் கூட இருக்கானே, என்னமோ சாமி. சரியா ஞாபகம் இல்ல. அவங்கள யாரும் இந்த காரியத்தை செஞ்சிருக்க முடியுமா? யார் வேணா செஞ்சிருக்கலாம். எல்லாருக்கும் மோட்டிவ் இருக்கு. எல்லாருமே சேர்ந்து கூட செஞ்சிருக்கலாம். ஆனா அந்த அருணாச்சலம் ஒண்டிதான் அன்னைக்கு வீட்டுக்கு போயிருக்கான். பழனிவேல் சொன்னாரு. மத்தவங்க அந்த சமயத்துல ஆபீஸ்ல இருந்திருக்காங்க. அருணாச்சலம் இல்லைன்னா வேற யாரும் இருக்க முடியாதுன்னு முடிவுக்கு வர்றாப்புலதான் கேஸ் இருக்குன்னு சொன்னாங்க. வரேங்க. வசந்த் வெளியே நடக்கும்போது, கொஞ்சம் இருங்க பாஸ், த்ரோபால் விளையாடுது, பார்த்துட்டு வந்துடுறேன் என்றான். சீ வா. சரி, இப்ப என்ன செய்யணும்? அந்த டைம் டேபிள பாத்தியா? அதெல்லாம் நீங்க பாத்துக்கங்க. டைம் டேபிள் எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். திருடிட்டியா? எப்பட்றா? பூட்டி இருந்ததே நோட்டீஸ் போர்டு. அண்ணம்மா கிட்ட ஒரு காஃபி வாங்கிட்டு வந்துட்டேன். அண்ணம்மா யாரு? பெரிய கிளார்க்கு. மலையாளம் சம்சாரிக்கு இல்ல, அந்த பொண்ணுதான். அந்த பொண்ணு பேனாவை ஜாக்கெட்ல குத்தி இருந்ததா? சரி சரி, உன் தீரச் செயல்கள் எல்லாம் வேண்டாம். இப்ப அட்டவணை கிடைச்சதா இல்லையா? கிடைச்சது. அடுத்த ஸ்டெப் என்ன பாஸ்? மத்த உறவுக்காரங்களை போய் பார்க்கணும். அவங்களதான் போலீஸ்காரங்க கிளியர் பண்ணிட்டாங்களே பாஸ். பண்ணிட்டாங்க. அவங்கள இருக்க முடியாதுதான். இருந்தாலும் போய் அவங்க கிட்ட பேசினா ஏதாவது கிடைக்கும் இல்லையா? உங்க குறிக்கோள் தான் என்ன? சாயங்காலத்துக்குள்ள இத பத்தி ஏதாவது திட்டவட்டமா தெரியணும். அருணாச்சலம் தானா? அருணாச்சலம் இல்லையா? அவ்வளவுதான். அவன் இல்லைன்னா கேஸ் எடுத்துக்கலாம். அவன் தான்னா விட்டுறலாம். சிம்பிள். சாயங்காலத்துக்குள்ள விட கிடைச்சிருமா பாஸ்? கிடைக்கணும் வசந்த். எங்கேயோ கேஸ் நிரடுது. அருணாச்சலம் தான்னு பல பக்கங்கள்ல இருந்து கன்னத்துல அரைஞ்சாப்புல சாட்சிகள் காட்டுது. இதுவே எனக்கு ஒரு நெருடலா படுது. இட் இஸ் டூ ஆப்வியஸ். 10 மணி சுமாருக்குள்ள போனவன் அருணாச்சலம் தான். ஒத்துக்கிறான். கூர்க்காவும் பார்த்திருக்கான். வேற யாரும் உள்ள போனதா சாட்சி இல்ல. அத கொஞ்சம் க்ளோஸா பார்த்தா என்ன? போலீஸ் பார்த்திருக்க மாட்டாங்களா பாஸ்? நாமும் பார்த்திடலாமே. எதையோ மனசுல வச்சுக்கிட்டு இருக்கீங்க, என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்க. சமயம் வரும்போது சொல்றேன்டா. சாயங்காலத்துக்குள்ள வந்துட்டா சரி.
பக்கத்து வீட்டுக்கு ஒரு ஸ்பூன் சர்க்கரை கடன் வாங்க போன மனைவி கிட்ட கணவன் சொன்னாப்புல, பெரிய ஒரு ஆபீஸுக்கு போகலாம். அது என்ன கம்பெனி? எஸ்பி இண்டஸ்ட்ரீஸ்னு என்னவோ சொன்னாரே. ப்ளீஸ் சிட் டவுன். உங்களுக்கு யார பார்க்கணும்? என்றாள் ரிசப்ஷன் பெண். உங்கள பார்த்த அப்புறம் மத்த பேரை பார்க்க வேண்டாம்னு தோணுது. இருந்தும் சிவப்பிரகாசம் பெரியவர். ஆத்மா சாந்தி அடைஞ்சப்புறம் கம்பெனியை யார் பார்த்துக்கிறாங்க? மிஸ்டர் பாலகிருஷ்ணன். ஜேஎம்டி தான் பார்த்துக்கிறார். யூ ஹேவ் an appointment with you or with him? வசந்த் என்று அவனை அதட்டி, மிஸ், எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் எதுவும் இல்லை. அவர் ஆபீஸ்ல இருந்தா ஒன் மிஸ்டர் கணேஷ் லாயர் பார்க்க விரும்புறதா சொல்லுங்க என்றான் கணேஷ். ஒன் மொமெண்ட் ப்ளீஸ். எதிரே சுகமாக இருந்த வரவேற்பறையின் பஞ்சு மெத்தை நாற்காலியில் உட்கார்ந்தார்கள். கண்ணாடிக்கு வெளியே சலைஃபன் கார்டன் போர்டு மௌனமாக இயங்கிக் கொண்டிருந்தது. விவேகானந்தா காலேஜ் மாணவர்கள் தெரிந்தார்கள். பிளாட்பார குடும்பம் ஒன்று, ஆட்டோ ரிக்ஷா எல்லாமே மௌன படத்தில் பார்ப்பது போல இயங்குவதை கணேஷ் தான் கவனித்துக் கொண்டிருந்தான். அந்த பெண்ணின் உதட்டையே கவனித்துக் கொண்டிருந்தான். சன்னமா டெலிபோன்ல பேசுறத பாத்தீங்களா? இவளை எங்கேயோ பார்த்திருக்கேன் என்றான் வசந்த். நீ எங்கேயோ பார்த்த பொண்ணுங்களை கணக்கெடுத்தா மெட்ராஸ் கொள்ளாது. பெட்டு வைக்கிறீங்களா? நீங்க போய் பாலகிருஷ்ணனை பார்த்துட்டு வர்றதுக்குள்ள இவளை கணக்கு பண்ணிடுறேன். நத்திங் டூயிங். என்னோட கூட வரப்போறேன் நீ. பாஸ், ஹாவ் ஏ ஹார்ட். எனக்கு எதுக்கு மௌன சாமியார் எல்லாம்? உனக்கு ஸ்பெசிபிக்கா ஒரு வேலை இருக்குடா. என்ன வேலை? அந்த பொண்ணை பார்க்காம இருக்கிறது. என்னடா இப்படி பட்டிக்காட்டான் யானைய பாக்குறாப்ல? கட்ட பாருங்க, படு ட்ரிம்மா இருக்குது மிஸ்டர் கணேஷ் என்றார். எஸ், அவர் ஜேஎம்டி வில் see you now. பாஸ், நீங்க போக பொடி நடையா. நான் ஒரு நிமிஷத்துல உங்க கூட சேர்ந்துக்கிறேன். இல்ல, என் கூட வரணும். நீ டாய்லெட் போகணும் பாஸ். காத்திருக்கேன்டா. சரியான வில்கன்சன் அருவ நீங்க. லிப்டில் அட்டெண்டன்ட் ஸ்டூல் போட்டு உட்கார்ந்து தேவி படித்துக் கொண்டிருந்தான். இந்த அம்மா எத்தனை நாளா இங்க இருக்கு வேலையில? ஒரு வருஷமாச்சுங்க. பேரு தமயந்திங்க. டிவில கூட வந்திருக்காங்க. அதான் பார்த்திருக்கேன் என்று கணேசை பார்த்தான். போறப்போவாது கொஞ்சம் டைம் கொடுப்பீங்களா? கிடையாதுடா. 5வது மாடி விஸ்தாரமாக மஸ்டர்ட் வர்ணத்தில் கார்பெட் அமைக்கப்பட்டு முழுவதும் ஏர் கண்டிஷன் செய்யப்பட்டு நவீனமாக இருந்தது. அறையின் முன்பகுதியில் இருந்த தாழ்வான மேஜைக்கு அருகில் டைம் போன்ற பத்திரிகைகள் இருந்தன. சுவரில் மேற்புறத்தில் புதிதாக மாலை போட்டு சிவப்பிரகாசத்தின் படம் இருந்தது. கதவில் பெயர் பலகை சமீபத்தில் மாற்றப்பட்டிருக்கலாம் என்று தோன்றியது. இங்கும் ஒரு பெண் உட்கார்ந்திருந்தாள். வசந்த், நான் மட்டும் உள்ள போறேன். இந்த பொண்ணுகிட்ட பேச்சு கொடுத்து ஏதாவது விஷயம் இருந்தா கிரகிச்சு வச்சுக்க. முக்கியமா நான் வேணும்னா இந்த ஆபீஸோடைய அமைப்பு சம்பவத்தின் போது பாலகிருஷ்ணன் அன்கோ எங்க இருந்தாங்கங்கிற தகவல். பேசாம போங்க, நான் பாத்துக்கிறேன். கொஞ்ச நேரம் கழிச்சு உள்ளவா. என்ன பார்க்கலாம். அறைக்குள் இயற்கை வெளிச்சம் இருக்கும்படியாக சுவர்களில் பெரும்பகுதி கண்ணாடியில் இருந்தது. கணேஷ் எதிர்பாராமல் அறையில் 3 இருந்தனர். தனியாக சோஃபா செட்டில் வீற்றிருந்தனர். மிஸ்டர் பாலகிருஷ்ணன். கணேசுக்கு முதுகை காட்டிக் கொண்டிருந்தவர் திரும்பினார். 40-45 வயது இருக்கலாம் போல தோன்றியது. சின்ன நெற்றியும் அடர்த்தியான தலைமயிர் கிராப்பும் அதே அடர்த்தியில் மீசையும் சுலபமாக புன்னகையும் கொண்டு கணேஷை நாடி கை குலுக்கினார் அவர். உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க அருணாச்சலத்தின் கேஸை எடுத்துக்க போறீங்களாமே? இன்னும் தீர்மானிக்கல சார் என்று மற்ற இருவரையும் பார்த்தான். மூவரும் அவனை நெருக்குவது போல தோன்றியது. வசந்தை உள்ளே கூட்டி வந்திருக்கலாமோ? லெட் மீ இன்ட்ரோடியூஸ் மை கசின்ஸ். இவன் தான் பாபு. இது ராமசாமி. சுவாமின்னு தான் கூப்பிடுவோம். பாபு பாலகிருஷ்ணனை விட இளமையாக இருக்க அவன் பார்வையில் கூர்மை இருந்தது. நெற்றி அடிக்கடி சுருங்கி பள்ளம் போட்டிருந்தது. உயர்ந்த தாடையும் சற்று வலுவான புஜங்களும் தெரிந்தன. ராமசுவாமியை சுவாமி என்று கூப்பிடுவது பொருத்தம் என்றுதான் தோன்றியது. தாடியும் நெற்றியில் திருநீற்றின் மத்தியில் குங்கும ரத்தமுமாக இருந்தான். முகம் பூராவும் தாடி மீசை பெரும்பாலும் மறைத்துவிட உக்கிரமான கண்களால் கணேஷை பார்த்தான். சுவாமி கொஞ்சம் ரிலிஜியஸ் டைப். பக்தி எல்லாம் ஜாஸ்தி. அப்படியா? ஐயப்பன் கோவிலா? சுவாமி தலையை அசைத்தான். எப்ப மலைக்கு போக போறீங்க? சுவாமி பாலகிருஷ்ணனை பார்க்க அவர் 19ஆம் தேதி என்றார். பேச மாட்டாரா? மௌன விரதம் இருக்காரா? ஆமா சார், 40 நாள் ஆயிடுச்சு. இன்னும் 8 நாள் தான். ரொம்ப பக்தி. ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் எதுவுமே கிடையாது.
சரியான சாமியார். அவனுக்கும் சேர்த்து வச்சு நாங்க சின்ன சின்ன பாவங்களா செய்துகிட்டு இருக்கோம். என்ன பாபு என்று சிரித்தார் அவர். பாபு சிரிக்கவில்லை. கணேஷையே பார்த்து கொண்டிருந்தான். ஏதாவது பேசணும்னா என்ன செய்வீங்க? சுவாமி தன் அருகில் இருந்த ஸ்லேட்டை எடுத்து காட்டினான். ரொம்ப உத்தமம் சார். பேசுறதுனால தான் பல வழக்குகள் வர்றது. சொல்லுங்க, நீங்க எதுக்கு வந்தீங்க? உங்க கசின் அருணாச்சலம் அவரை உங்களுக்கு நல்லா தெரியுமா? ஓ எஸ், நல்லா தெரியும். அவர் அந்த காரியத்தை செஞ்சிருப்பார்னு நினைக்கிறீங்களா? மாமாவை கொலை செஞ்சதையா? உங்களுக்கு மாமாவா அவரு? ஒண்ணு விட்ட மாமா. நாங்க எல்லோருமே உறவுக்காரங்க தான் இல்லையா சாமி? சுவாமி தலையசைத்தான். மிஸ்டர் கணேஷ், அருண் ஒரு விதமான ஆசாமி. நாங்க 4 பேரும் டைரக்டர்ஸா இருந்தோம். எங்க 3 பேருக்குள்ள ஏதோ ஒரு விதத்துல ஒற்றுமை இருந்தது. அவன் மட்டும் தனியாத்தான் இருந்தான். மாமா அவனை ஏமாத்திட்டாருன்னு ரொம்ப கோபம், வெறுப்பு. அவனுக்கு சொந்த அப்பாவுடைய ப்ராப்பர்ட்டிய மாமா டேக் ஓவர் பண்ணிட்டார். அதுல ரொம்ப வெறுப்பு அவனுக்கு. அந்த வெறுப்பு கொலை வரைக்கும் போயிருக்கலாம்ங்கிறதுக்கு என்னால பதில் சொல்ல முடியாது. கொலைங்கிறதே ஒரு விதமான எமோஷனல் டிராமா தானே. பாபு கணேஷிய பார்த்து கொண்டிருப்பது ஒரு மாதிரி தான் இருந்தது. நீங்க என்ன சொல்றீங்க என்று சட்டென்று அவனை கேட்டான். பாலு சொல்றது சரி என்றான். அருண் செய்யக்கூடியவன் தான். என்கிட்ட ஒரு முறை அவன் வெளிப்படையா இந்த கிளத்தை நான் தீர்த்து கட்டுறேன் அப்படின்னு சொன்னான். கல்யாணத்துல அவனுக்கு இஷ்டமே இல்லதான். பாருங்க மிஸ்டர் கணேஷ், உண்மையா சொல்ல போனா ப்ராப்பர்ட்டி முழுக்க மாமாவுக்கு பாத்தியதை இல்ல. எங்களுக்கு அதுல சமமான பாத்தியதை உண்டு. ஆனா மாமா எங்களை எல்லாம் டம்மி மாதிரி தான் வச்சிருந்தார். டைரக்டர்ஸா வச்சிருந்தாலும் டிசிஷன் எல்லாம் அவர் தான் எடுத்துக்கிட்டு இருந்தார். பார்க்க போனா எங்க 4 பேருக்குமே அவர் பேர்ல ஒரு ஏமாற்றம், வெறுப்புன்னு தான் சொல்லணும். ஆனா எங்க 3 பேருடைய பாலிசி என்ன? வெயிட் அண்ட் வாட்ச். அவருக்கு நேர் வாரிசு இல்ல. எப்பவாவது ஒரு நாள் ப்ராப்பர்ட்டி நம்ம கையில வந்துதான் ஆகணும். அது வரைக்கும் நாம ஒத்துமையா இருக்கணும், காத்துக்கிட்டு இருக்கணும். அந்த கல்யாண உத்தேசம் உங்களை பாதிக்கலையா? ஒரு விதத்துல அது கூட எங்களுக்கு ஷாக்கா தான் இருந்தது. அதை பத்தி சிந்திச்சு என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிய அடாப்ட் பண்ணலாம்னு யோசிக்கிறதுக்குள்ள அருண் முந்திக்கிட்டான்னு தோணுது. எப்பவுமே கொஞ்சம் ஹாட் பிளட்டட் அவன். அவனை நீங்க டிஃபெண்ட் பண்றதா தீர்மானிச்சீங்கன்னா அதுக்கான எங்களுடைய ஒத்துழைப்பு செலவு எல்லாத்தையும் கம்பெனி மூலமா பாத்துக்கிறோம். தேங்க்ஸ். அதை மட்டும் இன்னும் நான் தீர்மானிக்கல. ஏன் சார்? அவரா அவர் இல்லையாங்கிற சந்தேகம் எனக்கு இன்னும் தீரல. 4 பேர்ல யாராவது ஒருத்தரா கூட இருக்கலாம். வெரி ட்ரூ. எங்களையும் ரொம்ப சந்தேகிக்காதீங்க. நல்ல வேலை, எங்களுக்கு அன்னைக்கு சரியான அழிவு கிடைச்சிருச்சு. அன்னைக்கு எல்லோருமே ஆபீஸுக்கு டயத்துக்கு வந்துட்டோம். 9 மணிக்கே வந்துட்டோம். பழனிவேல் கேட்ட சமயத்துல நாங்க எத்தனை மணி பாபு? 10ல இருந்து 10:30 மணி வரை 3 பேரும் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல எக்ஸிகியூட்டிவ் மீட்டிங்ல இருந்தோம். அது ஒரு பெரிய வரப்பிரசாதம் மாதிரி ஆயிடுச்சு. இல்லைன்னா போலீஸ் எங்களை போட்டு கொடைஞ்சிருப்பாங்க. நீங்க சொல்றது உண்மைதான். அருணாச்சலத்துக்கு அவரை கொல்ல எத்தனை கோபமும் காரணமும் இருந்ததோ அத்தனையும் எங்களுக்கு இருந்தது. இப்ப ப்ராப்பர்ட்டி என்ன சார் ஆகும்? என்ன ஆகும்? ஜாயிண்ட் ஃபேமிலி. நாங்க தான் கிட்டத்து பாத்தியக்காரர்கள். எங்களுக்கு தான் வரும். வில் எதுவும் எழுதி இருக்காரா? எழுதினதா தெரியல. அந்த அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தா நிச்சயம் எழுதியிருப்பாரு. அவளை பாத்தீங்களா? ரொம்ப நொந்து போயிருப்பாளே. இந்த கொலைய வேற யாராவது செஞ்சிருப்பாங்கன்னு நீங்க சொல்ல முடியுமா? வேற யாராவதுன்னா அவளா? அவ ஏன் பெரியவரை கொல்லணும்? காந்தாவை சொல்லல. உங்க 4 பேரை தவிர வேறு யாராவது அவருக்கு எதிரிங்க இருக்காங்களா? இப்ப அருணாச்சலம் இல்லைன்னா அந்த திசையில தான் பார்க்கணும். பாலகிருஷ்ணன் யோசித்தார். சொல்ல முடியாது. பெரியவர் பலவிதமான தகிடு தத்தங்கள் பண்ணியிருக்கார். இன்னும் யாருக்காவது அவர் மேல வெறுப்பு இருந்தா ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. எனிவே, நீங்க அருண் கேஸை எடுத்துக்கணும்னு நாங்க விரும்புறோம். எழுந்து அவன் கையை குலுக்க விரும்பினார். ஒன் லாஸ்ட் கொஸ்டின். அவரை நீங்க எப்ப கடைசியா பாத்தீங்க? காலையில 6:30 இருக்கும். அங்க போயிருந்தோம். இந்த மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் மீட்டிங்கை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு தான். இத போலீஸ் கிட்ட கூட சொல்லியிருக்கோம். அப்ப ஏதாவது கலக்கத்துல இருந்தாரா? இல்ல, மீட்டிங்குக்கு வர முடியாது, நீங்களே பாத்துக்குங்கன்னு சொன்னார். யாரையாவது எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறதா சொன்னாரா? இல்லைங்க. 3 பேரும் போயிருந்தீங்களா? இல்ல, சுவாமி வரல. அவன் தான் பூஜையை விட்டு வரமாட்டானே.
பெரியவர் எனக்கு 10:30 மணி சுமாருக்கு ஃபோன் பண்ணினது தெரியுமில்ல உங்களுக்கு? தெரியும். அத வச்சு தானே டெத் டயத்தையே கணக்கிட்டாங்க. அப்ப என்கிட்ட என்ன கொல்ல சதி நடக்கிறதா சொன்னாரு. அத பத்தி உங்ககிட்ட ஏதாவது எப்பவாவது பேசியிருக்காரா? இல்ல. பெரியவர் பேசுனதில்ல. ரொம்ப தேங்க்ஸ். நான் வரேன். உங்க நேரத்த வீணாக்கிட்டேன். பரவால்ல சார். எப்படியாவது அருணுக்கு உதவி செஞ்சீங்கன்னா சரி. அட்வான்ஸா பணம் வேணுமா? தேவை இருந்தா வாங்கிக்கிறேன். அனுவ நினைச்சா தான் பரிதாபமா இருக்கு. அருண்கிட்ட சொல்லுங்க. வந்து பார்க்குறோம். வி வில் டேக் கேர் ஆஃப் த கேர்ள். எங்ககிட்ட அனுப்பிச்சிட சொல்லுங்க. சரி சார். வரட்டுமா? குட் நைட். மறுபடி பார்க்கலாம் என்றான் கணேஷ். அறைக்கு வெளியே வந்தபோது வசந்த் அந்த பெண்ணிடம் பேசிக் கொண்டிருந்தான். அவிட்டமா நீங்க? ஒரு நிமிஷம் இருங்க. ஜோதிட பிரகாசத்துல என்ன சொல்லியிருக்கங்கன்னா, தனம் சுகம் உடையவள், பிரியமுடையவள், பிரபுக்களுக்கு நேசன், தாய் தந்தையருக்கு இஷ்டமானவள். அப்புறம் அவள் ஆர்வத்துடன் அப்புறம் என்ன சொல்லுங்க என்றாள். ஜோதிட சாஸ்திரத்தில் எழுதியிருக்கிறத சொல்லிடுறேன். அது உங்களுக்கு அப்ளிகபிளா இல்லாம இருக்கலாம். சொல்லுங்க சார் என்றாள் சந்தோஷத்துடன். நிறையவே தொடைகள் 2 நீடிய பெருந்தோள் என்னன்னு எழுதி வச்சிருக்கு. புரியலையே. உங்களுக்கு கொஞ்சம் தொடர் 2ம் பருமனா இருக்கும்னு எழுதியிருக்கு. அவள் சட்டென்று கன்னத்தில் சிவப்பானாள். நீங்க சாஸ்திரத்துல எழுதியிருக்கிறது அத்தனையும் கேட்டீங்க. அதான் சொன்னேன். என்ன பாஸ், காரியம் முடிஞ்சுதா? இங்க நம்ம வினிதா தானே உங்க பேரு? வினிதா கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததுல பொழுது போனதே தெரியல. இல்ல வினி? சார், உங்க ஃப்ரெண்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஜோக் ஏதாவது சொன்னானா? அந்த பெண் வசந்தை பார்த்தாள். பை வின்னி. See you. You got my number. I got your number. லெட்ஸ் மீ அகெயின். அப்படி பார்க்காதீங்க. விழியின் பார்வை ஒன்றினால் விதியே மாறும்னு இக்பால் சொல்லியிருக்காரு. வாங்க பாஸ் போலாம். லிப்டில் மேத்தமெட்டிக்ஸ் பண்ணிட்டியாடா என்றான் கணேஷ். சேச்சா, பேசிக்கிட்டு இருந்தேன். வினிதா அவிட்டம். அவிட்ட நட்சத்திரமா? உருப்பட மாட்ட நீ. நான் சொன்ன காரியம் என்னாச்சு? என்ன டீடைல்ஸ் வேணும் சொல்லுங்க பாஸ். சம்பவ தினத்தின் போது எப்ப அவங்க வந்தாங்க ஆபீஸுக்கு? அவங்க அலிபை செல்லுமா? ஏதோ மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ்ஸ் மீட்டிங்கா. அங்க 3 பேரும் இருந்திருக்காங்க. 21 எக்ஸிகியூட்டிவ்ஸ் போர்டு ரூம்ல மீட் பண்ணியிருக்காங்க. அசைக்க முடியாது. இவங்க இல்ல. போலீஸ் துப்புரவா விசாரிச்சிருக்காங்க. அந்த மீட்டிங்கை அட்டன் பண்ண ஒவ்வொருத்தரையும் விசாரிச்சிருக்காங்க. வினிதா தான் மினிட்ஸ் எடுத்திருக்கா. மினிட்ஸ் காப்பி கூட ஒரு போட்டோ ஸ்டாட் கொண்டு வந்திருக்கேன். என்ன பாஸ், 6ஆம் நம்பர் அழுத்துறீங்களே? பேசாம வாடா. 6வது மாடியில் லிப்ட் நின்றபோது கணேஷ் கதவை திறந்தபோது 10 முகங்கள் நிமிர்ந்து பார்த்தன. ஆபீசரை, சாரி, ஐ வாண்ட் டு கோ டு தி டாய்லெட் என்றான் கணேஷ். காரிடார்ல நேரா மேல போனீங்கன்னா இருக்கும். லேடிஸ்குள்ள நுழைஞ்சிடாதீங்க. வெளியே காரிடாரில் நடந்தான். என்ன பாஸ், டாய்லெட் மோகம்? கூட வாயண்டா என்று டாய்லெட் கதவை திறந்தான். அதன் ஜன்னல்களை திறந்து எட்டி பார்த்தான். வசந்த், இறங்கு, நான் காவல் காக்கிறேன். என்னது? இத பாரு, இந்த டாய்லெட்டுக்கு நேர் கீழே தான் அந்த ரூம் டாய்லெட் இருக்கு. எந்த ரூம்? அதான் அவங்க 3 பேரும் பேசிக்கிட்டு இருந்த ரூம். அந்த டாய்லெட்டுக்கு இங்கிருந்து ட்ரெயின் பைப் பிடிச்சுக்கிட்டு இறங்கலாம். சீக்கிரம் இறங்கு. என்ன பாஸ், பைத்தியம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? ஏத்து பேசாம சீக்கிரம் இறங்க போறியா இல்லையாடா? எதுக்கு இறங்கணும்? எதுக்கு இறங்கணும்னா? அவங்க என்ன பத்தி என்ன பேசிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்டா. சரியா போச்சு. இத முன்னாலேயே சொல்லக்கூடாதா? நம்ம வின்னி கிட்ட சொல்லி இன்டர்காம ஓபன் பண்ணியிருப்பனே. அதுக்கு பதிலா கக்கூஸ்ல இறங்க சொல்றீங்களே, அதுவும் 6வது மாடி. கீழே விழுந்தா பாடி என்ன ஆறுது? என்ன வேணும் உங்களுக்கு? அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு மானிட்டர் பண்ணணும். அவ்வளவுதானே? வின்னி எனக்காக என்ன வேணா செய்வா. ஒற்றை கொங்கையை திருகி கொடுன்னா வலதா இடதான்னு கேட்காம எடுத்து கொடுத்துருவா. பேசாத, வா போலாம். மறுபடி அங்கே வந்தபோது வசந்த் ஹாய் வின்னி என்றான். நீங்க இன்னும் போகலையா வசந்த்? இல்ல வின்னி, உன்னை விட்டு போக மனசே வரல. இக்பாலின் சபைக்கு வாருங்கள், 2 கோப்பை அருந்துங்கள் என்று உன்னை ஒரு பார்ட்டிக்கு கூப்பிடலாம்னு வந்த. இது என்ன இன்டர்காமா? நல்லா இருக்கே. உள்ள பேசுறதெல்லாம் கேக்குமா? மாஸ்டர் சுவிட்ச் அங்கதான் இருக்கு வசந்த். போச்சுரா. டாட்டா. நான் வரட்டுமா? என்ன ஞாபகம் வச்சுக்க. தேன் சாப்பிடு. சும்மா உருவி விட்டாப்புல ஆயிரும் பாடி. வெளியே வந்ததும் சாரி பாஸ், முடியல என்றான் வசந்த். பேசாம நான் சொன்ன ஐடியாவையே பார்த்திருக்கலாம். கக்கூசா, என்ன விளையாடுறீங்களா? வசந்த் எப்பேற்பட்ட குடும்பம் தெரியுமா? கக்கூஸ்ல எல்லாம் இறங்க மாட்டேன். வேணுமானா வேற ஏதாவது சொல்லுங்க. போடா, உருப்படி இல்லாத பயல. என்ன பாஸ் ஆச்சு? ஏதாவது விஷயம் தெரிஞ்சுதா? எனக்கு என்னவோ அவங்க 3 பேரும் மேல சந்தேகம்தான். அவங்க பண்ணிருக்க கூடுங்கிறீங்களா? இல்ல, ஆள் வச்சு ஏதாவது பிளான் போட்டிருப்பாங்களோ? யூ மீன்? ஆமா. ஏன் அப்படி நினைக்கிறீங்க? இவங்களுக்கும் மோட்டிவ் இருக்குதாடா. மோட்டிவ் இருக்கிறவன் எல்லாம் மர்டர் பண்ணினா ஜெயில் பத்தாது பாஸ்.
கீழே வந்து காரில் உட்கார்ந்த போது அந்த சுவாமி வெளியே வந்து ஒரு டிரைவர் கதவை திறக்க காரில் உட்காருவதை பார்த்தான். வசந்த், நீ ஓட்டு. எங்க போகணும் பாஸ்? அந்த தாடிக்காரன் ஏறிக்கிட்டான்ல கார்ல. அதான்டா வெள்ள அம்பாசிடர் மார்க் 3. ஆமா தெரியுது, அது பின்னால போ. அந்த கார் புறப்பட்டு வள்ளுவர் சிலை பக்கம் சென்று வலப்பக்கமாக திரும்பியது. விட்டுறாத, டிராபிக் அதிகமா இருக்கு. பயப்படாதீங்க பாஸ். கொஞ்ச நேரம். யார் இந்த தாடி? 3 பேர்ல ஒருத்தன், ரொம்ப பக்திமான். ஐயப்பன் கோயிலுக்கு போறான். மௌன விரதம் வேற. ஐயப்பன் கோவிலுக்கு போறவங்க மௌன விரதம் இருப்பாங்களோ? இருக்கலாம் பாஸ். அது அனுஷ்டானத்தை பொறுத்தது. ஸ்திரீ சம்போகம் கூடாது, அது தெரியும். அதனாலதான் நான் போறதே இல்ல. என்ன பாஸ், தொடர்ந்து போறதா வேண்டாமா? கடைசி வரைக்கும் பாத்திரலாம்டா, போ. அடையார் விளிம்பில் புதிதாக கட்டப்பட்ட ஐயப்பன் கோவிலில் கார் நிற்க அந்த தாடிக்காரன் மட்டும் இறங்கி உள்ளே சென்றதை பார்த்தான் கணேஷ். என்ன பாஸ், போகலாமா? இரு, மரத்தடியில நிறுத்து, வெளியே வரட்டும். நாள் பூரா இவனை துரத்தணுமா? பார்க்கலாண்டா, இரு, வரான் பாரு. அங்கிருந்து கார் கிளம்பி பாலத்தை கடந்து பிரிந்து தனிப்பட்ட புது வீடுகள் கட்டியிருக்கும் ஒரு காலனிக்குள் நுழைந்தது. அதில் ஒரு வீட்டின் முன் நிற்க வசந்த் கொஞ்சம் தள்ளி நின்றான். இப்ப என்ன? வெயிட் என்றான் கணேஷ். அந்த மினிட்ஸை சற்று நேரம் பார்த்தான். எமர்ஜென்சி மீட்டிங்கா என்றான். சுவாமி கேட்டை திறந்து உள்ளே சென்று மணிப்பொத்தானை அழுத்தினான். வயசானவர் ஒருவர் கதவை திறக்க உள்ளே சென்றான். என்ன பாஸ், இது அவன் வீடான்னு பார்க்கணும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண. காலையிலிருந்து என்ன செய்யறீங்கன்னே தலைகால் புரியல. எனக்கே ஒன்னும் விளங்கலடா. இது இந்த ஆள் வீடா இருந்தா அவன் கார்த்தால பல் தேய்ச்சிட்டு வெளியே வர்ற வரைக்கும் இங்கேயே காத்துக்கிட்டு இருக்கணுமா பாஸ்? இது இந்த ஆள் வீடா இருக்காது. டிரைவர் இன்னும் குள்ளாய கூட கலட்டாம காத்துக்கிட்டு இருக்கான் பாரு. அதானே, இதோ சாமி வராரே. இப்ப என்ன மறுபடியும் ஃபாலோவா? இல்ல வசந்த், இங்கேயே நிறுத்திக்க. வா, அந்த வீட்டுல போய் விசாரிக்கலாம். டூலேட் தான், வேற? வசந்த் காரை விட்டு வெளியே வர இருவரும் அந்த வீட்டை அணுகினார்கள். மணிப்பொத்தானை அழுத்தவும் கொஞ்ச நேரத்தில் மறுபடி அந்த பெரியவர் வந்து திறந்து ஏஸ் என்றார். பெருசாக சோடா பாட்டில் கண்ணாடி வைத்துக் கொண்டு ஹிந்துவின் கிராஸ்வேர்டு பக்கத்தை மடக்கி வைத்துக் கொண்டிருந்தார். என்ன வேணும் உங்களுக்கு? சார், இந்த வீட்டை வாடகைக்கு விடுறதா கேள்விப்பட்டோம். இப்பதானே வந்தார். யார் வந்தாங்க? அதான் ஒருத்தர் வந்துட்டு போனாரே, செட்டில் ஆயிட்டுதே. அப்படியா என்று வசந்த் கணேஷை பார்த்தான். கணேஷ் ஒரு விரலை சொடுக்கினான். அது அவர்களுக்குள் ஒரு ரகசிய ஒப்பந்தம். ஒரு விரலை சொடுக்கினால் இன்னும் கொஞ்ச காலம் தார்த்து என்று அர்த்தம். நான் இன்னும் கொஞ்சம் கவனிக்க வேண்டும் என்று அர்த்தம். வசந்த் குறிப்பறிந்து சோ சாரி சார் என்றான். 5 நிமிஷம் லேட்டா வந்துட்டீங்க. ஆமா, நீங்க கிராஸ்வேர்ட் எல்லாம் போடுவீங்களா? 10 வருஷமா போட்டுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா? பைத்தியம் சார். நான் ஒரு தடவை நோட் பிரிங் மீ a டாக்டர்னு பிரமாதமா குழு கொடுத்திருந்தான் ஹிந்துல. சொல்லாதீங்க, நான் சொல்றேன். மேமோ எப்படி? இத பாருடா என்றான் வசந்த். பிரீத்தி கூட கிராஸ்வேர்டு போடுமா? சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். கிராஸ்வேர்டு போடாதவனும் வுட் ஹவுஸ் படிக்காதவனும் இந்த உலகத்துல மனுஷனே இல்ல. நீங்க வுட் ஹவுஸ் படிப்பீங்களா? படிப்பீங்களாவா? பைத்தியம் சார்னா என்று சிரித்தான் வசந்த். அவர் உடனே மலர்ந்து பிரமாதம், அடடா, உங்களுக்கு போய் வாடகைக்கு கொடுக்காம போயிட்டனே மாடிய என்றார். சார், எவ்வளவு சார் ஆஃபர் பண்ணார் அவர் என்றான் கணேஷ். 1500. உங்களால அத்தனை கொடுக்க முடியுமா? 3 பெட்ரூம் இருக்கு. அவங்க 3 பேரும் கசின்ஸா. பெரிய கம்பெனி, எஸ்பி இண்டஸ்ட்ரீஸ் இல்ல. சமீபத்தில் கூட அவர் இறந்து போயிட்டாரே. அவருடைய வாரிசுங்களா. சாலிட் ப்ராப்பர்ட்டி தான். அட்வான்ஸ் கொடுக்கறதா சொன்னாரா? சொன்னார். எத்தனை வேணும்னாலும் கொடுக்கறேன்னு சொன்னார். பரவாயில்ல, எங்களுக்கு லக் இல்ல. ஐ எம் சோ சாரி. அவர் வந்து வேலையை முடிச்சிட்டார். 5 நிமிஷம் தான் பேச்சுவார்த்தை, சட்டுன்னு முடிச்சிட்டார். டோக்கன் அட்வான்ஸ் வேற வாங்கிட்டேன். அதான் தயங்குறேன். பரவாயில்ல, நாங்க வரட்டுமா? பிரீத்தி வரலையா? பிரீத்தி, வசந்த், கமான், நமக்கு வேலை இருக்கு. விளையாட போயிருக்கா? வாக்மன் கேட்டுக்கிட்டு இருப்பா. அதான் காதலியே விழுந்திருக்காது. பிரீத்தி, வசந்த், இப்ப வரப்போறியா இல்லையா? கணேஷ் கிளம்ப வசந்த் சற்று மனமில்லாமல் தான் கிளம்பினான். அப்புறம் சந்திக்கலாம் சார். காரில், என்ன பாஸ், பிரீத்தியை கூட பார்க்க விடாம அவ்வளவு அவசரமா? ஆமாண்டா, அவ்வளவு அவசரம்தான். ஏன், என்னாச்சு? கேஸ சால்வ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். என்னது என்றான் வசந்த். சுஜாதாவின் மீண்டும் ஒரு குற்றம் கிரைம் நாவலின் பகுதி 4 மற்றும் இறுதி பகுதி. கேஸ சால்வ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். என்னது என்றான் வசந்த். நான் எதுக்கும் தாவ விரும்பல. இப்ப என்ன பண்ற? காலையில போனோம் பாரு, ராயப்பேட்டை பார்க்கு, அங்க போற. எதுக்கு பாஸ்? எதுக்கு?
அதெல்லாம் கேட்காத. நீ பாட்டுக்கு நேரா ஓட்டு. நான் இந்த கேஸ்ல கிடையவே கிடையாதா பாஸ்? ஆமா, நீ பாட்டுக்கு இருக்கிற பொண்ணையெல்லாம் பிரீத்தி கிரீத்துன்னு துரத்திக்கிட்டே இருந்தா அது பாட்டுக்கு அது, இது பாட்டுக்கு இது பாஸ். நீங்க திடீர்னு அங்க என்ன கண்டுபிடிச்சீங்க சொல்லுங்க. வசந்த், உன் மூளை மழுங்கி போயிருச்சா? அந்த பெரியவர் சொன்னதுல ஏதாவது வினோதமா பட்டுதா உனக்கு? இருங்க, கொஞ்சம் முக்கி யோசிக்கிறேன். கொஞ்ச நேரம் கழித்து இல்லை என்றான். கவனம் போதாது வசந்த். யாருக்கு தொட பெருசா இருக்குன்னு ஜாதகம் பார்த்தா இப்படித்தான் புத்தி மட்டமாயிடும். போதாது போதாது, முட்டாள்டா நீ. அந்த ஆளு சுவாமி என்ன சொல்லு. சுவாமி அவ்வளவுதான். கொஞ்சம் கொஞ்சம் சுவாமியார், ஐயப்பன் கோவில், மௌன விரதம். ஓ மை காட் பாஸ், சாரி பாஸ், நான் கவனிக்கல. இப்ப புரியுதா? ஐயோ, நல்லாவே உக்கிரமா புரியுது. கேஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு பாஸ். இப்ப எதுக்கு ராயப்பேட்டை பார்க்குக்கு போறோம் தெரியுதா? அது வந்து இன்னும் கொஞ்சம் முக்கறேன். கார் மறுபடி மயிலாப்பூர் பக்கம் திரும்ப. அதாவது பாஸ், காலையில எதுக்கு போனீங்க அத சொல்லுங்க. அத சொல்லிட்டா எப்படா? இருங்க இருங்க, அந்த பார்க்குக்கு பக்கத்துல நம்ம அருணாச்சலம் வீடு இருக்கு. பார்க்ல ஒரு கார்ப்பரேஷன் கடிகாரம் இருக்கு. அதனால அன்னைக்கு அருணாச்சலம் மணி பார்த்த கடிகாரம் அதாத்தானே இருக்கணும். சரி, அங்கதான் எதுக்கு போனோம்? இப்ப எதுக்கு போறோம்? இருங்க இருங்க, கொஞ்சம் யோசிக்க விடுங்க. யோசிக்க எனக்கு தெரியலங்கிறதுக்காக வசந்த் ஒன்னும் சோம்பை இல்ல பாஸ், அப்படியெல்லாம் நினைச்சிடாதீங்க. காலையில அந்த பார்க் அட்டண்டன்ட் கிட்ட அந்த கடிகாரத்தை பத்தி விசாரிக்க போனீங்க, சரியா? ரைட். இப்ப எதுக்கு போறோம் அதை சொல்லு. காலையில அந்த ஆளு இருந்திருக்க மாட்டான், சாயங்காலம் தான் வருவான்னு சொல்லி இருப்பாங்க. வெரி குட், குட் கெஸ். அந்த பார்க்கு அட்டண்டன்ட் கிட்ட என்ன விசாரிக்க போன? ஏய்யா, போன வாரம் 10 நாள்ல இந்த கடிகாரம் சரியா ஓடிக்கிட்டு இருந்ததான்னு கணேஷ் முருவளித்தான். அவன் தலையை கொஞ்சம் கலைத்து, உனக்கும் கொஞ்சம் மூளை இருக்குடா வாசன், இந்த பிரீத்தி கிரீத்தி எல்லாம் கொஞ்சம் விட்டுட்டேன்னா பொழைச்சுப்ப என்றான். இதோ ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டல். அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு தள்ளிட்டு போன ஜோக் சொல்லட்டுமா? ஞாபகம் வருது பாஸ். வேண்டாண்டா. ஒரு அப்பா தம் பையன் அழைச்சுக்கிட்டு வீதியில ஜாலியா நடந்து போயிட்டு இருந்தாரு. அப்ப நடு ரோட்ல 2 நாய்ங்க என்னமோ விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்க. பையன் சின்ன புள்ள அதிக ஆர்வத்தோட, அப்பா அப்பா அந்த 2 நாயும் என்ன பண்ணுதுன்னு கேட்டானா. கணேஷ் தலையில் அடித்து கொண்டான். இருங்க, சொச்சத்தையும் சொல்லிடுறேன். அப்பாவுக்கோ தர்ம சங்கடம், ஆனா சமாளிச்சுட்டார். எப்படி தெரியுமா? கணேஷ் அவனை நிமிர்ந்து பார்க்க, அதில்ல விச்சு, முன்னால இருக்கிற நாய்க்கு உடம்பு சரியில்லை, அதனால பின்னால் இருக்கிற நாய் அதை வந்து ஆஸ்பத்திரிக்கு தள்ளிண்டு போறதுன்னாரா அப்பா. கணேஷால சிரிக்காமல் இருக்க முடியவில்லை. சிரிக்கிறீங்களே பாஸ், மெக்சிகோ தேசத்து சலவைக்காரி ஜோக்கையும் சொல்லட்டுமா? போதும்பா, இதுவே ஒரு வாரத்துக்கு எனக்கு தாங்கும். எங்கடா இதையெல்லாம் படிக்கிற? அதான் என்னோட பேட்டன் ரகசியம் பாஸ். அந்த டவர் கிளாக்கின் கீழ் சின்ன வாயில் படி இருந்தது. அதில் கயிற்றுக்கட்டில் போட்டு ஒருவன் தூங்கிக் கொண்டிருக்க, வசந்த் காரில் இருந்து இறங்கி வந்து, யோ வாட்ச்மேன், தூங்குறதுக்கு ஐயா உனக்கு சம்பளம் கொடுத்திருக்கு என்றான். அவன் பதறிப்போய் எழுந்து, ஐயா யாரு என்றான். கார்பரேஷன்ல இருந்து அதிகாரி வந்திருக்காரு, கார்ல இருக்காரு பாரு, எந்திரியா. ஆமா, கடிகாரம் சரியா ஓடுதா? ஓடுதுங்களே. சமீபத்துல எப்போவாவது ரிப்பேர் உண்டா? இல்லீங்களே. சாவி கீவி கொடுத்துட்டு இருக்கியோ? சாவி இல்லீங்களே. மெக்கானிக்கு தான் வருவாரு. இந்த ஏணியில ஏறி படிக்கல்ல தூக்கி வச்சுக்கிட்டு போவாரு. 10 நாள் ஓடும். ஓ அப்படியா? சமீபத்துல எப்பவும் நிக்காம ஒழுங்கா ஓடிட்டு இருக்கா? ஆமாங்க, வேணா கேட்டு பாருங்க. சரி, நான் வரேன். ஐயா, நம்ம டிரான்ஸ்பர் விஷயம் என்னாச்சு? ராயபுரத்துக்கு போடும்படியா கேட்டிருந்தங்க. 2 பஸ் பிடிச்சு வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. அப்படியா? உடனே கவனிக்கிறேன். ராயப்பேட்டையில இருந்து ராயபுரத்துக்கு தானே வேணும், கொஞ்சம் எழுத்து தானே வித்தியாசம், உடனே செஞ்சிடறேன் என்று காருக்கு வந்தான் வசந்த். என்னடா, ஐயாவுக்கு டிரான்ஸ்பர் வேணுமா? சரி, கடிகாரம் என்னாச்சு? பாஸ், அது கிராவிட்டி கிளாக், மேல ஏத்தி வச்சா அது பாட்டுக்கு ஓடும். முதல்ல பார்ட்ஸே குறைச்சல் தான், அன்னைக்கு ஓடி இருக்கா, அப்படிதான் தோணுது. அதுல கெட்டு போறதுக்கு அதிக விஷயம் இல்ல. செத்த முன்ன பின்ன ஓடும். முன்ன பின்னா 1 மணி நேரம் ஸ்லோவாவா? சேச்சா, அப்படி இல்ல பாஸ், ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம். என்ன யோசிக்கிறீங்க? நீதான் நானும் யோசிக்கிட்டு இருக்கேன். இப்ப எங்க போகணும் தெரியுமா? முதல்ல இன்ஸ்பெக்டர் பழனிவேலை பார்த்துட்டு அவர்கிட்ட இருந்து எப்படியாவது சிவபிரகாசத்தோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வாங்கணும். ஆஹா, புரியுது புரியுது பாஸ். பாஸ் கில்லாடி நீங்க. பழனிவேல் வாங்க, என்ன டயத்துக்கு முன்னாடியே வந்துட்டீங்களே என்றார். அழைச்சிட்டு வரலையா அருணாச்சலத்தை?
பழனிவேல், எங்களுக்கு ரொம்ப அவசரமா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டோட காப்பி வேணும். தேவைப்படுது. எதுக்கு? இந்த கேஸ்ல உங்களுக்கு புகழ் வரப்போகுது என்றான் வசந்த். என்ன சொல்றீங்க? விளங்கும்படியா சொல்லுங்க. பழனிவேல், இந்த கேஸ் நீங்க நினைக்கிற மாதிரி அத்தனை எளிதில்ல. அருணாச்சலம் இத செய்யல. எப்படி சொல்றீங்க? ஒரு நிமிஷம். என்கிட்ட கேள்வி கேட்காம அந்த ரிப்போர்ட்டை மட்டும் காமிச்சிட்டீங்கன்னா நல்லது. எஸ்பிய கேட்கணுமே. கேளுங்க, காத்திருக்கோம். இப்ப என்ன சொல்றீங்க? அருணாச்சலம் இல்லைங்கிறீங்களா? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பார்க்கணும். எதுவும் சொல்ல முடியாது பாருங்க. நாங்க விசாரிச்சதுல கேஸ் வேற திசையில திரும்பிக்கிட்டு இருக்கு. அதனால பளிச்சுன்னு புத்திசாலித்தனமா ஒரு டெவலப்மெண்ட் வந்தாலும் வரும். அப்படி கிடைச்சதுன்னா அதுக்கு உண்டான கிரெடிட்ட போலீஸுக்கே கொடுக்கறோம். உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சாலும் கிடைக்கும். என்ன சொல்றீங்க? எங்களுக்கு புகழ் எதுவும் வேண்டாம் என்றான் வசந்த். நீங்க இந்த மாதிரி புதுசா கிளப்புறதுக்கு என்ன ஆதாரம்னு சொல்லுங்களேன். அருணாச்சலம் இல்லைன்னு உங்களால நிரூபிக்கிறது ரொம்ப கஷ்டம். 10:30 மணிக்கு உங்களுக்கு போன் வந்திருக்கு. அதுக்கப்புறம் அவர் இறந்திருக்காரு. அருணாச்சலம் அவரை போய் பார்த்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவன் எவிடன்ஸ் கொடுக்கறப்ப உளறி இருக்கான். 9 மணின்னா அப்புறம் 10:30க்கு மாத்திக்கிட்டான். எல்லாம் தான் தெரியுமே உங்களுக்கு. எல்லாம் தெரியும் பழனிவேல். இருந்தாலும் ஒன்னே ஒண்ணு யோசிச்சு பாருங்க. திட்டமிட்டு கொலை செய்ய வர்றவன் அந்த மாதிரி ஓப்பனா எல்லோரும் பாக்குற மாதிரி வருவானா? அவன் திட்டமிட்டு வந்தான்னு யார் சொன்னாங்க? பெரியவர் கூட சண்டை போட்டுட்டு அந்த கோபத்துல மண்டையில அடிச்சிருக்கான்னு நாங்க சொல்ல வரோம். நீங்க வேணும்னா பிஎம் ரிப்போர்ட்ட பாருங்க. அதுல இருந்து என்ன தெரிய போகுது? எப்படி செத்தார்னு தெரியும். காட்டுங்களேன் பார்க்கலாம். அந்த ஃபைல் அடியா? கணேஷ் ஃபைலை வாங்கி சர்க்கார் பழுப்பு காகிதத்தில் இருந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை ஆவலுடன் பார்த்தான். சிவப்பிரகாசம் மரணமுற்றது அனுதாபமற்ற எழுத்துக்களில் விவரிக்கப்பட்டிருந்தது. இடம், தேதி, நம்பர், சுமாரான வயது, உயரம், வெளிப்புற பரிசோதனையின் போது ரிகர்மாட்டில் அடையாளங்கள், கண்கள், காயங்களின் விவரங்கள், கை கால்கள் மடங்கி இருக்கின்றனவா இல்லையா, இது போன்ற விவரங்கள் மட்டும். பாஸ், டைம் ஆஃப் டெத் பாருங்க என்றான் வசந்த். அதான் 10:30ன்னு தீர்மானமாயிருச்சே. இருங்க இருங்க என்று கணேஷ் அந்த ரிப்போர்ட்டில் விரலை ஓட்டினான். ப்ராபபிள் டைம் சின்ஸ் டெத் 10 மணி நேரம். மிஸ்டர் பழனிவேல், போஸ்ட்மார்ட்டம் அன்னைக்கு எப்ப நடந்துச்சு? 4:30ன்னு நினைக்கிறேன். ரிப்போர்ட்லயே இருக்குமே. 4:35. அதுல இருந்து 10 மணி நேரம் கழிச்சா காலையில 6:30க்கு செத்து போயிருக்காருன்னு அர்த்தம். என்ன பாஸ்? மிஸ்டர் பழனிவேல், இதை நீங்க பாத்தீங்களா? 10 மணி நேரங்கிறத காலையில 10 மணின்னு நினைச்சிட்டீங்களா? சேச்சே, டைம் ஆஃப் டெத் தானே. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல எங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை ஏற்படலைங்க. ஏன், அவங்க எப்படி இறந்த நேரத்தை கணக்கிடுறாங்க தெரியுமில்ல? வசந்த் சொல்லு. பாஸ், அது பல விதத்துல கணக்கிடுவாங்க. பொதுவா ரெக்டல் டெம்பரேச்சர் எடுப்பாங்க. தெர்மாமீட்டரை ஆசன துவாரத்துல சொருகி, விவரம் வேண்டாம் மேல சொல்லு. அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் ஸ்டெய்னிங்னு ஒரு முறை சொல்லுவாங்க. அப்புறம் ரிகர்சட் ஆயிடுச்சுன்னா பார்ப்பாங்க. ஸ்டொமக் கண்டென்ஸ் எவ்வளவு தூரம் டைஜஸ்ட் ஆயிருக்குன்னு பார்ப்பாங்க. எல்லாம் சரிதான் மிஸ்டர் வசந்த், எங்களுக்கும் தெரியும். ஆனா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி நேரத்தை கணக்கிடுறதுல கொஞ்சம் உத்தேசங்கள்லாம் இருக்குது தெரியுமோ? சொன்னீங்க. ரிகர்சங்கிறது பாடியோட ஆரோக்கியம், வயது, வெளிப்புற உஷ்ணம்னு என்னென்னவோ அதை பொறுத்து வேறுபடும். அதுபடி பார்த்தா 2 மணி நேரம் முன்ன பின்னதான் இருக்கும். கணேஷ், சரி ஒப்புக்கிறோம். ஆனா இந்த பாயிண்ட நீங்க கன்சிடர் பண்ணீங்களா என்றான் கணேஷ். பண்ணோம். ஆனா இந்த கேஸ்ல இறந்து போன டயத்தை பத்தி சந்தேகமே எங்களுக்கு ஏற்படல. நீங்களே சாட்சி சொன்னபடி 10:30 மணிக்கு பெரியவர் உங்க கூட பேசியிருக்காரு. அதனால டைம் ஆஃப் ரெக்கார்டு பத்தி எடுத்துக்கல நாங்க. நீங்க செய்தது ரொம்ப சரிதான். ஆனா இப்ப எனக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு பழனிவேல். என்ன சந்தேகம்? அந்த 10:30 மணிக்கு பேசினது நிஜமாகவே சிவபிரகாசமா இல்ல வேற யாராவதான்னு? மை காட், நீங்க என்ன சொல்றீங்க? அஸ்திவாரத்தையே கலைக்கிறீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அருணாச்சலம் முதல்ல என்ன சொன்னான்? 9:30 மணி சுமாருக்கு அங்க போன, பெரியவர் செத்து கிடந்ததை பார்த்தேன்னு இல்லையா? 10 மணிக்கு பெரியவர் பேசியிருக்காருன்னு சொன்னப்புறம் பயந்து போய் சமயத்தை பத்தின மாத்திட்டான். அதனாலதானே சந்தேகம் அவன் பேர்ல ஊஜிதமாச்சு. ஒரு விதத்துல அப்படிதான். முதல்ல அவன் எப்படி 9 மணின்னு சொன்னான்னு விசாரிச்சு பார்த்தோம். வீட்டுக்கு வெளியே வர்றப்ப கார்பரேஷன் கடிகாரத்தை பார்த்தேன். அதுல 9 காட்டிச்சு. அதனால அவர் வீட்டுக்கு போயிருந்தப்ப 9:30ன்னு சொன்னான். கடிகாரம் ஒருவேளை நின்னு போயிருக்கலாம் இல்லையா? எங்கிட்ட ஆனா வாட்ச் இல்லைன்னு சொல்லியிருக்கான் இல்லையா? ஆமா, அப்படிதான் ஸ்டேட்மெண்ட்லயும் சொல்லியிருக்கான். அந்த கடிகாரம் சமீபத்துல நிக்கல. பொதுவா தவறாம ஓடிக்கிட்டு தான் இருந்திருக்குன்னு நாங்க விசாரிச்சு கண்டுபிடிச்சோம். இருங்க, அருணாச்சலம் நெசம் சொல்றான்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கலாம். அவன் என்ன செய்யறான்? வீட்டை விட்டு வெளியே வர்றான், மணி கூண்டுல மணி பாக்குறான்.
அவனை பார்க்க அவர் வீட்டுக்கு போறான். 9:30 இருக்கும். கூர்கா அவன் உள்ள போறத பாக்குறான். கூர்கா கிட்ட கடிகாரம் இருந்துச்சா? இல்ல. அதனால கூர்கா 10 பஜே ஷாடே 10 பஜேன்னு சொன்னது ஒரு குத்து மதிப்பு தான். இப்ப நிஜமாவே 9:30 மணின்னு வச்சுக்கலாம். அருணாச்சலம் உள்ள போறான். அவர்கிட்ட எதையோ கேட்கறான்னு முடிவு பண்ணிட்டு போயிருக்கான். கல்யாணத்தை பத்தி இருக்கலாம். 2ல 1 முடிவு பண்ணி எனக்கு செட்டில் பண்ணிடுங்கன்னு சொத்தை பத்தி கேட்க போயிருக்கலாம் இல்லையா? அவன் அங்க போன காரணம் இருக்கு, வெறுப்பு இருக்கு. நாள் சண்டை போட்டதுக்கு மன்னிப்பு கேட்க கூட போயிருக்கலாம். தீர விசாரிச்சா அவன் எதுக்கு போனான்னு தெரிய வரும். அங்க போனப்ப என்ன பாக்குறான்? சிவபிரகாசம் இறந்து போய் கீழே கிடக்கிறத. அத பாக்குறான்னே வச்சுக்கோங்க. அவன் கலக்கத்துல என்ன செஞ்சிருக்கான்? ஐயோ, பெரியவர் கூட நேத்து சண்டை போட்டு தனியா போலீஸ் என்னதான் சந்தேகப்படுவாங்க, பேசாம போயிடலாம்னு கிளம்பி இருக்கான். இது ஒரு இயல்பான காரியம் தானே, இயல்பான விஷயம்தான். அந்த ஆளு 10:30 மணிக்கு முன்னால இறந்திருந்தாருன்னா, அந்த ஆளு 6:30க்கு இறந்து போயிருக்காரு சார். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அப்படிதான் சொல்லுது. காலையில 6:30 மணிக்கா? ஆமா சார். அப்பதான் அவரை பாலகிருஷ்ணனும் பாபுவும் பார்க்க வந்திருக்காங்க. அத பத்தி ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க இல்லையா? ஆமா என்றார் பழனிவேல் யோசனையுடன். பட் உங்களுக்கு போன் பண்ணது யாரு? இருங்க வர்றேன். இந்த திட்டத்தை எல்லாமே அவங்க 3 பேரும் யோசிச்சு செய்த காரியம்னு வச்சுக்கலாம். அப்படி அவங்களா? அந்த அம்மாவும் கூடவா? அம்மா இல்ல. அம்மாவுக்கு பெரியவர் இருக்கிறதுல தான் இஷ்டம். பெரியவர் இறந்து போனா லாபம் அடைகிறவங்க இவங்க 4 பேரு தான். இந்த திட்டத்தை எல்லாமே அவங்க 3 பேரும் சேர்ந்து யோசிச்சு செஞ்ச காரியம்னு வச்சுக்கலாம். அவங்கன்னா அந்த அம்மாவும் கூடவா? அம்மா இல்ல. அம்மாவுக்கு பெரியவர் இருக்கிறதுல தான் இஷ்டம். பெரியவர் இறந்து போனா லாபம் அடைகிறவங்க இவங்க 4 பேரு தான். அதுல அருணாச்சலத்தை விட்டுறலாம். அவங்க 3 பேர் ஒரு கட்சி. அவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு அருமையான திட்டம் அமைக்கிறாங்க. அவங்க பிளான் பண்ணி பெரியவரை தீர்த்து கட்டிட வேண்டியது. ஆனா 3 பேரும் மாட்டிக்காதபடி பெரியவர் இறந்த சமயம் 3 பேரும் வேறு இடத்துல இருந்தோம்னு ஆணித்தரமா நிரூபிக்கிற மாதிரி திட்டம் அமைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு லாயர் வந்து, இத பாருங்க சார், பெரியவர் என்ன 10:30 மணிக்கு போன் பண்ணி வரவழைச்சார். போய் பார்த்தேன், செத்து கிடந்தார் என்று ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டா 10:30 மணிக்கு தான் அவர் இறந்தாங்கிறது கேள்வி கேட்காம ஒத்துக்கொள்ளப்படுமே. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் முன்ன பின்ன இருந்தா கூட நேரடியா சாட்சியங்கள் இருக்கிறதுனால அதுக்கு தான் மதிப்பு ஜாஸ்தி. இந்த 10:30 மணிக்கு அவங்க எங்க இருக்காங்க? ஆபீஸ்ல. மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ்ஸ் எல்லோரையும் கூப்பிட்டு மீட்டிங் போடுறாங்க. நான் அந்த மீட்டிங் மினிட்ஸை பார்த்தேன். எமர்ஜென்சி மீட்டிங், அவசரமா அஜெண்டா இல்லாம கூப்பிட்ட மீட்டிங். அத நோக்கம் என்ன? 10:30 மணிக்கு அவங்க 3 பேரும் ஆபீஸ்ல தான் இருந்தாங்கன்னு ஆணித்தரமா நிரூபிக்க சாட்சியங்கள் சேர்க்கிறது. பழனிவேல் கன்னத்தை சொரிந்து கொண்டார். அப்ப உங்களுக்கு போன் பண்ணது சிவபிரகாசம் இல்லையா? அதுலதான் சார் அவங்க மாஸ்டர் ஸ்ட்ரோக்கு. சிவபிரகாசத்தை கணேசுக்கு முன்ன பின்ன தெரியாது. எனக்கு ஒரு டெலிபோன் வருது. நான் தான் சிவபிரகாசம் பேசுறேன், நான் ஒரு சிக்கல்ல இருக்கேன், உடனே வாங்கன்னு கூப்பிடுறாரு. நான் என்ன செஞ்சேன்? பரவாயில்ல, சாயங்காலம் வரேன்னு முதல்ல சொன்னேன். அவங்களுக்கு கொஞ்சம் திகிலாயிருச்சு. சாயங்காலம்னா ரொம்ப லேட்டு. அதனால என்ன அங்க கட்டாயமா பார்க்க வேண்டி என்னை யாரோ கொல்ல சதி பண்றாங்கன்னு சொல்லிட்டாங்க. சதிங்கிற வார்த்தை வாய் தவறி வந்துருச்சு. சதிகாரங்களே போன் பண்றப்ப அது எப்படியோ வெளிப்பட்டுருச்சு. நான் உடனே புறப்பட்டு வரேன்னு சொல்லி அங்க போறேன். அவர் செத்து கிடக்கிறத பாக்குறேன். அதனால எனக்கு போன் பண்ணது சிவபிரகாசம் இல்லைன்னு சந்தேகமே வரல. போன் பண்ணாரு, ஏதோ ஆபத்துன்னு. அங்க போறதுக்குள்ள ஆபத்து முந்துக்கிச்சு, அவ்வளவுதான். ஆமா, இந்த போன் பண்ணது யாரா இருக்கும்? வேற யாரு? நம்ம மௌனவிரத சாமி தான். அந்த மௌனவிரதம் இருக்கு பாருங்க, அது ஒரு பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக். அந்த ஆளு ரொம்ப பக்தி மாதிரியும் மௌனவிரதம் இருக்கிறாப்புலையும். ஐயப்பன் கோயிலுக்கு போறவங்க மௌனவிரதம் இருக்கிறது சகஜம் இல்லையே. கொஞ்சம் எனக்கு உதைச்சது அங்கதான். அப்புறம் அந்த ஆளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போனோம். ஒரு வீட்டுல வாடகைக்கு இடம் கேட்க போயிருக்காரு. சுவாமி அந்த வீட்டுக்காரரோடு வாடகைய பத்தி பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சுட்டதா வீட்டுக்காரரே சொன்னாரு. அதனால மௌன விரதங்கிறது ஒருவித பாசாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. எதுக்காக பாசாங்க பண்ணணும்? கான்ஸ்பரன்சி வருது பாருங்க. மத்த பேருக்கு மௌன விரதம் இருக்கிறதா பாவனை பண்ணிட்டு எனக்கு சுவாமி போன் பண்ணி இருக்காரு. யாரா? சிவபிரகாசமா. போன் பண்ணப்ப அவர் குரலை நான் கவனிச்சிருப்பேன் இல்லையா? கேஸ விசாரிக்கிற சந்தர்ப்பத்துல அவர் குரலை கேட்க மறுபடியும் வாய்ப்பு ஏற்படும் இல்லையா? அதனால அவர் குரலை கேஸ் முடிகிற வரைக்கும், அது வரைக்குமாவது நான் கேட்காம இருப்பதற்காக மௌன விரதம். பெரியவர் பைஜாமாவில இருந்திருக்கார். அதுவும் எதுவும் சாப்பிடாம, யாரையும் கூப்பிடல. அதிகாலையில இவங்க 2 பேரும் வந்ததை அவங்களே ஒத்துக்கிட்டு இருக்காங்க.
இதுல பொய் சொல்ல விரும்பல அவங்க. ஏன்னா செத்த நேரம் 10:30 மணின்னு கேஸ் ஆயிடுச்சு. மேலும் அவங்க காலையில வந்திருந்ததை யாராவது பார்த்து இவங்க வரலைன்னு சொல்லி பொய் சொல்லி மாட்டிக்க விரும்பல. அதான். அதனால காலையில வந்ததை பளிச்சுன்னு சொல்லி காலையில பெரியவரை பார்த்தோம், ஆபீஸ்க்கு வரலன்னாரு. இப்படி என்ன வேணா சொல்லலாமே. காலையில வந்து தீர்த்து கட்டி இருக்காங்க. இதையெல்லாம் நிரூபிக்கிறது எப்படிங்க என்றார் பழனிவேல் திகைத்து போய். அது உங்க வேலை. நான் டெலிபோனை கொஞ்சம் உபயோகிக்கலாமா? தாராளமா. கொஞ்சம் என்ன யோசிக்க விடுங்க கணேஷ். அதுக்குள்ள நான் டெலிபோன் செஞ்சிடறேன் என்றான் கணேஷ். வெயிட் என்றார் பழனிவேல். நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா இருந்தா ஒரு ஷோ போட்டு பார்க்கலாம். நீங்க ரெடியா? ரெடி என்றான் கணேஷ். ரெடி என்றான் வசந்த். இப்ப அவங்க 3 பேரும் எங்க இருக்காங்க? எஸ்பி இண்டஸ்ட்ரீஸ் ஆபீஸ்ல தான் இருக்கணும். அரெஸ்ட் எல்லாம் பண்ண முடியும். இருந்தும் அவங்க குற்ற உணர்ச்சி உள்ளவங்களான்னு முதல்ல கண்டுபிடிச்சிடலாம். நீங்க என்ன பண்றீங்க? முதல்ல நீங்க அங்க போங்க. நானும் உங்க பின்னாடியே வரேன். கொஞ்சம் தாமதிச்சு. அவங்க ரூம்ல இன்டர்காம் இருக்கு சார் என்றான் வசந்த். வெரி குட். அப்ப ஒரு ஐடியா பண்ணலாம். என் கூட வாங்க. போறப்ப அத பத்தி பேசலாம். கணேசும் வசந்தும் மறுபடி அந்த 5வது மாடி முகப்பறையை அடைந்த போது மணி சுமார் 5 ஆகி இருந்தது. ஹாய் ஹாய் வினி. ஹாய் வசந்த், என்ன மறுபடி வந்துட்டீங்க? உன்னோட கைரேக பார்க்கலையே இன்னும். பாஸ் இருக்காரா? இருக்காரு. 3 பேரும் இருக்காங்களா? ஆமா இருக்காங்க. டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொன்னாரு. உள்ள போக முடியாதா? நீ கணேஷ் வந்திருக்கிறதா சொல்லு வினி. வேண்டாம் சார், கோச்சுக்குவாரு. கைய காட்டு பார்க்கலாம். என்ன ரேகை இது இப்படி? அப்படியா? என்ன அர்த்தம்? காதலோட அத்தனை வடிவங்களிலும் ஆர்வம் ஜாஸ்தின்னு. மேல சொல்லுங்க சார் என்று குலைந்தாள் அவள். பாஸ் கிட்ட இன்டர்காம்ல சொல்லு, தொந்தரவு பண்றாங்கன்னு. அவங்கள அவசரமா பார்க்கணும்னு கணேஷ் வந்திருக்காருன்னு சொல்லு. அப்பா எவ்வளவு பெருசு! என்னது சார்? ஹெட்லைன். என்ன ஹெட்லைன் உனக்கு? அப்படியே அம்பு மாதிரி ஸ்ட்ரைட்டா இருக்கு பாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ ஒன்னும் எனக்கு செய்ய மாட்ட, நான் மட்டும் எல்லாம் சொல்லணுமா? கொஞ்சம் இருங்க சார், கேட்கறேன் என்று சற்று தயக்கத்துடன் கோவிச்சுக்க போறாரு என்று சொல்லிக்கொண்டே இன்டர்காம் பட்டனை அழுத்தினாள். ஹாய் வினி, டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? சாரி சார், மிஸ்டர் கணேஷ் வந்திருக்கார். ஹி சேஸ் இட்ஸ் அர்ஜென்ட். கணேஷ் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு, குட் ஈவினிங், நான் தான் கணேஷ். உங்களை நான் அவசியமா பார்க்கணும் சார். எது விஷயமா? கேஸ் விஷயமா தான். திடீர்னு புதுசா ஒரு டெவலப்மெண்ட் ஆயிருக்கு. அது உங்ககிட்ட சொல்ல வேண்டியது என்னோட கடமை. அந்த பக்கத்தில் பட்டென்று சப்தம் அடங்கி போய் கொஞ்ச நேரம் கழித்து இன்டர்காம் உயிர் பெற்று உள்ளே வாங்க என்றது. அந்த பக்கம் மாஸ்டர் அழுத்தினாதான் அங்க பேசுறது இங்க கேக்குமா? ஆமா வசந்த், இங்கிருந்து பாஸ் மட்டும் தான் பண்ண முடியும். சரி, நீ இங்கேயே இரு, போயிடாத. உன் கைக்கு மேல நிறைய பார்க்கணும். கையா இது ராஜ முத்திரை. உள்ள போயிட்டு வரேன், இங்கேயே இருவினி என்றான் வசந்த். உள்ளே நுழைந்த போது 3 பேரும் நின்று கொண்டிருந்தார்கள். வசந்த் கணேஷ் இருவரையும் பார்த்து வசீகரமாக சிரித்து, வாங்க சார் என்றார் பாலகிருஷ்ணன். என்ன மிஸ்டர் கணேஷ், சொல்லுங்க. இந்த கேஸ சால்வ் பண்ணிட்டோம் சார். மூவரும் அவனை இப்போது சற்று முகம் சுருங்க பார்த்தனர். அப்படியா? கணேஷ் அருணாச்சலம் தானே? வேற யாராவதா? கொஞ்சம் பேசலாமா என்று மேஜையில் இருந்து தள்ளி போய் சோஃபா செட்டில் உட்கார்ந்தான் கணேஷ். ரிலாக்ஸ், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கேஸ் சார் இது என்றான் கணேஷ். அவர்கள் சற்று தீர்மானம் இல்லாமல் அவன் எதிரே உட்கார்ந்தார்கள். சுவாமி, நீங்க கூட சரியா உட்காருங்க. வசந்த், மேஜிக்கு போய் ஒரு பேப்பர் பென்சில் எட என்று கை சொடுக்கினான் கணேஷ். அதற்கு அர்த்தம் திட்டமிட்டபடி செயல்படி என்பது. வசந்த் மேஜையில் இருந்து பேப்பர் பென்சில் எடுக்கும் போது அந்த இன்டர்காமின் சுவிட்சை தட்டுவதை கணேஷ் பார்த்தான். அவர்கள் அதை கவனிக்க முடியாமல் பின்பக்கமாக மேஜைக்கு முதுகு காட்டி உட்கார்ந்திருந்தார்கள். வெரி குட் சார். பெரியவரை கொண்டது யார் தெரியுமா? யாரு? நீங்க தான் சொல்லுங்க. வசந்த், அந்த காகிதத்தை எடு. வசந்த் எடுத்து கொடுக்க, மிஸ்டர் பாலகிருஷ்ணன், எத்தனை தருவீங்க என்றான் கணேஷ். அமௌண்ட இதுல எழுதுங்க. எதுக்கு? விஷயத்த போலீஸ் கிட்ட சொல்லாம இருக்கிறதுக்கு. வாட் டு யூ மீன்? இத பாருங்க, பாசங்கெல்லாம் வேண்டாம். நீங்க ஒரு பிளான் போட்டீங்க, நாங்க ஒரு பிளான் போட்டிருக்கோம். உங்களுக்கு பூரா சொத்து வரப்போகுது. அருணாச்சலத்தை கேரண்டியா ஜெயிலுக்கு அனுப்ப போறோம்.
அவன் கேஸ நாங்க எடுக்கிறது இல்ல. போலீஸ் அவன்தான்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. அதனால உங்களுக்கு ரொம்ப சௌகரியமா போச்சு. எங்களுக்கு அதிகம் வேணாம். என்ன வசந்த் என கணேஷ் சொல்ல, 1.5 ரூபாய் போதும். ஒயிட்டா 10,000, பாக்கிய என்ன சொல்றீங்க கணேஷ்? புரியவே இல்ல. வசந்த் அவர் அருகில் சென்று பாலகிருஷ்ணனின் வயிற்றில் செல்லமாக குத்தினான். இல்லாடி சார், நீங்க 3 பேரும் மாஸ்டர்ஸ் தான், சான்ஸே இல்ல. சுவாமி, நீங்க இனிமே பேசலாம். நம்மள யாரும் கவனிக்க போறது இல்ல. இந்த மௌன விரதத்துக்கு பர்பஸ் முடிஞ்சு போச்சு. அவர்கள் மூவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள, கணேஷ், சார் நேரம் தாழ்த்தாதீங்க. உங்களுக்கு சொலையா மொத்தமா வரப்போற சொத்தோட மதிப்புக்கு ஒப்பிடும்போது 1.5 லட்சம் சாதாரணம் என்றான் கணேஷ். பிச்சை காசு என்றான் வசந்த். மிஸ்டர், நீங்க சொல்றது எங்களுக்கு விளங்கவே இல்ல. அப்படியா? சரி, நாங்க வரோம். டாடா. வசந்த், பழனிவேல் நம்பர் என்ன சொன்ன? வெயிட், என்ன சொல்ல வந்தீங்கன்னு சொல்லிட்டாவது போங்க. இதுதானே வேணாங்கிறது. நாங்க என்ன சொல்ல வந்தோங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். வெளிப்படையா சொல்ல வேண்டாம்னு பார்த்தோம். சொல்லிடு வசந்த். பாலகிருஷ்ணன், பாபு, சுவாமி 3 பேரும் கொஞ்சம் கவனமா கேளுங்க. நீங்க 3 பேரும் சேர்ந்து திட்டம் போட்டு சிவபிரகாசத்தை கொலை செஞ்சிருக்கீங்க. எனக்கு போன் பண்ணது சிவபிரகாசம் இல்ல, நீங்க தான் சுவாமி என்றான் கணேஷ். பாலகிருஷ்ணன் அதிர்ச்சி ஏதும் காட்டாமல் சோபாவை விட்டு எழுந்து பாபுவை நிறுத்தி, இரு பாபு, சோ கணேஷ் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா என்றார். ஆமா சார். சுவாமி, இனிமே மௌன விரதம் வேண்டாம், பேசலாம். நீங்க நமக்குள்ள என்ன ரகசியம்? சுவாமி பாலகிருஷ்ணனை பார்க்க, பேசு சுவாமி என்றான். எப்படி கண்டுபிடிச்சீங்க? மௌன விரதம் இருக்கணும்னா முழு மனசோட இருக்கணும். கார்ல போறப்ப ஸ்லேட்டையும் எடுத்துக்கிட்டு போகணும். உங்களை அந்த வீட்டு வரைக்கும் ஃபாலோ பண்ணோம். அங்க வாடகை விஷயமா பேசிட்டீங்க. பேசி இருக்க கூடாது. என்ன சுவாமி இது? இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து இருக்க கூடாதா? நீதான் 10ஆம் தேதிக்குள்ள பேசி முடிக்கணும்னு சொன்னீங்க பாலு. அன்னைக்கு என்கிட்ட பேசுறப்ப 11 மணிக்குள்ள வந்துருன்னு சொன்னீங்க. அந்த குள்ற எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு மிஸ்டர் சுவாமி. இந்த மாதிரி திட்டெல்லாம் போடுறப்ப சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் கவனம் வச்சுக்கணும். நல்ல ஞாபக சக்தி வேணும். இந்த தடவை இந்த மாதிரி ஏதாவது திட்டம் போடுறப்ப சின்னதா எங்களுக்கு ஒரு ரிங் அடிச்சிருங்க என்று வசந்த் சொல்ல, பாலகிருஷ்ணன் எழுந்து, இப்ப உங்களுக்கு எவ்வளவு வேணுங்கிறீங்க என்றார். அதான் சொன்னமே, 1.5 ரூபாய் போதும். என்கிட்ட எவ்வளவு கேஷ் இருக்கு பாக்குறேன் என்று பாலகிருஷ்ணன் எழுந்து குறுக்கே நடந்து தன் மேஜைக்கு செல்ல, வசந்த் சாய்மானமாக உட்காருங்க எல்லோரும், ரிலாக்ஸ், இட்ஸ் ஆல் இன் ஏ கேம் என்றான். பாலகிருஷ்ணன் தன் மேஜையின் இழுப்பறியை திறந்து சட் என்று ஒரு துப்பாக்கியை எடுத்துக்கொள்ள, அதே சமயம் மற்ற 2 பேரும் பாலகிருஷ்ணன் பக்கம் சேர்ந்து கொள்ள, எல்லாம் எதிர்பாராமல் நிகழ்ந்துவிட்டது. கணேஷ், வசந்த் லுக் அவுட் என்று சத்தமிட, சட் என்று பாலகிருஷ்ணன் துப்பாக்கியை கணேஷின் மார்புக்கு நேராக பிடித்துக் கொண்டு, சோ யூ திங்க் யூ ஆர் கிளவர்? கணேஷ், என்கிட்ட இன்னொரு ட்ரிக் பாக்கி இருக்கு. வசந்த் நகர்ந்தா உன்னோட மார்புல ஓட்ட விழும், அப்படியே நில்லு. சார், எதுக்கு சார் துப்பாக்கி கிப்பாக்கி எல்லாம் வச்சுக்கிட்டு? கீழே போடுங்க என்றான் கணேஷ். கிட்ட வராத, சுட்டு பொசிக்கிடுவேன். வசந்த் சும்மாரு, யாராவது கிட்ட வந்தீங்க சுட்டு பொசிக்கிடுவேன். சுவாமி வா, பாபு வா, ஒரு கொலை செஞ்சாச்சு, இன்னும் 2 கொலை செஞ்சுட்டா போகுது. சார், இதெல்லாம் அவசியமே இல்ல. நாங்க என்ன பணம் தானே கேட்டோம். 1.5 ரூபாய் ஜாஸ்தினா கொஞ்சம் குறைச்சிக்கிறோம். அதுக்குன்னு என்ன இது துப்பாக்கி கிப்பாக்கி எல்லாம் ஆட்டிக்கிட்டு? ஷட்டப் என்று பாலகிருஷ்ணன் வெறி பிடித்தார் போல கத்தி, அதே சமயம் சுட்டார். கணேஷ் பாய்ந்து பதுங்க துப்பாக்கி குண்டு சீறிக்கொண்டு எங்கேயோ தீற்றியது. அறையில் ஊதுபத்தி போல மெல்ல புகை பரவ, ஏண்டா டேய் சோமாரிங்களா, சுட மாட்டானா? இந்த தடவை வேணும்னு குறி வைக்காம சுட்டேன். அடுத்த தடவை உங்க கணேஷோட மூளை எகிரிக்கும். சார், அவரை சுடாதீங்க, நான் தான் உபயோகம் இல்லாம இருக்கேன், என்ன சுடுங்க சார். 2 பேரையும் தாடா சுட போறேன். பாபு ஒதுங்கிக்க. வசந்த் பாலகிருஷ்ணனுக்கு 6 மீட்டர் முன்னிலையில் இருந்தான். ஓடி வந்தாலும் அதற்குள் சுட்டுவிட சமயம் இருந்தது. வசந்த், வேண்டாம், விலகிக்க. சார் பாலகிருஷ்ணன், கொஞ்சம் நான் சொல்றதை கேளுங்க. நீங்க ஒரு கொலை செஞ்சது போதும், எதுக்கு அனாவசியமா இன்னொன்னு? பி ரீசனபிள். எங்களை கொன்னுட்டு உங்களால எப்படி தப்பிக்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். பேசாத பாலு, தீர்த்து கட்டு என்றான் சுவாமி. பாலு நழுவுறான் பாரு, சுடு என்றான் சுவாமி பரபரப்புடன்.
கணேஷ் கதவருகே வந்துவிட்டான். கணேஷ் சரேல் என்று அறையில் நீச்சல் பாய்ச்சல் போல சோஃபாவின் பக்கம் பாய்ந்தான். பழனிவேல் வாங்க என்று இறைந்து கூப்பிட்டான். அதே சமயம் அங்கிருந்த பாலகிருஷ்ணனின் துப்பாக்கி முனை கணேசை நோக்கி கொண்டிருக்க வசந்த் சர்க்கஸ்காரன் போல பாலகிருஷ்ணன் மேல் எம்பி அவனை வீழ்த்த முற்பட்டு கீழே விழ பாலகிருஷ்ணன் துப்பாக்கி வெடிக்க அதன் குண்டு மறுபடி கூரையை தாக்க அதே சமயம் கதவு வெடித்து பழனிவேல் உள்ளே பாய்ந்து உடனே மடங்கி அதைவிட உடனே தன் துப்பாக்கியால் பேச பாலகிருஷ்ணன் அம்மா என்று ரத்தம் கசியும் புஜத்தை பிடித்துக் கொள்ள கணேஷ் ஒரு டம்ளர் தண்ணீர் குடித்தான். தட் வாஸ் க்ளோஸ் என்றான். ஏன் சார் இவ்வளவு லேட்டாவா வர்றது? என்ன செய்யறது வசந்த், நான் முன்னமே வந்துட்டேன். திடீர்னு அந்த ஆளு துப்பாக்கி எடுக்கவும் எனக்கு எப்ப எந்த சமயத்துல நுழையிறதுன்னு தர்ம சங்கடம் ஆயிடுச்சு. நான் பாட்டுக்கு தவறா என்ட்ரி பண்ணி உங்க மார்ல கணேஷ் மார்ல அவன் பாட்டுக்கு சுட்டுட்டானா அதுக்குதான் தோதா சமயம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் என்றார் பழனிவேல். நல்ல வேலை சுட்ட பிறகு வராம இருந்தீங்களே என்றான் வசந்த். துப்பாக்கி எடுப்பான்னு நான் எதிர்பார்க்கல பழனிவேல் என்றான் கணேஷ். இவ்வளவு தூரம் யோசிச்ச நீங்க இதுக்கும் தயாரா இருந்திருக்கணும். அடிக்கடி பட்டுடுச்சா? இல்ல பழனிவேல், ஐ ஆம் ஸ்லைட்லி ஷேக்கன் அப். வசந்த் நீங்க எப்படி இருக்கீங்க? இது என்ன சார் பிரமாதம், 6லயும் சாவு 100லயும் சாவு. ஆனா 100ல சாவு ப்ராப்ளம். ஆமா, இங்க வினிதான்னு ஒரு பொண்ணு இருந்தது, எங்க போச்சு? பயந்துகிட்டு ஃபைலிங் ரூம்ல ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. வாட்ச்மேன் அந்த கதவை தர. கதவை அணுகிய வசந்த், வின்னி இட்ஸ் ஆல் ஓவர், நீ வெளியே வரலாம் என்றான். கதவு திறக்க வினிதா நடுங்கிக் கொண்டே வெளியே வந்தாள். இஸ் த ஷூட்டிங் ஓவர்? எல்லாம் முடிஞ்சிருச்சு வினி. வசந்த் உங்களுக்கு ஏதாவது அடியா என்றாள். அப்படி ஒன்னும் பிரமாதம் இல்ல, சின்னதா மார்ல ஒரு குண்டு பாஞ்சிருக்கு, ஆபரேஷன் பண்ணி எடுத்துட்டா சரியா போயிடும். உன் மார்ல எதுவும் பாயலையே? இல்லையே. வசந்த் இஸ் இட் ட்ரூ? உங்க மார்ல ஆர் யூ ஆல்ரைட்? கவலைப்படாத, உன்னை வீட்டுல கொண்டு விட்டுட்டு அப்படியே ஆபரேஷன் தியேட்டர் போயிடுறேன். மிஸ் வினிதா அவன் சொல்றதை எதையும் நம்பாதீங்க, உருடா விடுறதுல அவன் மன்ன. உங்களை போலீஸ் வண்டியில கொண்டு விட்டுறோம் என்றான் கணேஷ். பாஸ் இதுதானே வேணாங்கிறது என்றான் வசந்த். அவளை நோக்கி திரும்பி புன்னகை பூத்து, இவங்க சொல்றது எல்லாம் கேட்காத விண்ணி, வாரம் 8 நாள் இவங்க உண்மையான காதலுக்கு தடை விதிப்பாங்க. நான் உனக்கு ரேக பார்க்கணும். மச்ச ஜோசியம் தெரியுமா உனக்கு? தெரியாதே. உனக்கு எங்கெல்லாம் மச்சம் இருக்குன்னு காட்டு, ஐ மீன் சொல்லு. அங்க எல்லாம் சாரி, அதுக்கெல்லாம் பலன் சொல்றேன், வா. பழனிவேல் அவங்க 3 பேர் கூட இவனையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போங்க என்றான் கணேஷ். சுஜாதாவின் மீண்டும் ஒரு குற்றம் கிரைம் நாவல் முற்றும். நல்ல ஒரு கிரைம் ஸ்டோரி, நல்ல த்ரில்லிங் சஸ்பென்ஸோட கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு போயிட்டே இருந்தது. ஸோ 4th பார்ட்ல பாதி வந்ததுக்கு அப்புறம் ஓரளவுக்கு நமக்கு என்ன யார் செஞ்சது, என்ன விஷயம், யார் குற்றம் பண்ணதுங்கிறது எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நல்ல ஒரு என்ஜாயபிள் ஒரு கிரைம் ஸ்டோரி தான். ஆனா ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, மனசுக்கு உறுத்தலா இருக்கக்கூடியது இந்த வசந்த் கேரக்டர் பேசக்கூடிய சில டயலாக்ஸ். நிறைய ஜோக்ஸ் அல்லது ரொம்ப துடுக்குத்தனமா பெண்களை கேள்வி பண்ற மாதிரியான டயலாக்ஸ் இருக்கு. கண்டிப்பா அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நாம இந்த கதை வந்தப்போ நம்ம ஒரு டீனேஜ்ல இருந்தப்போ அப்ப கேட்கறப்ப ரொம்ப யூத்ஃபுல்லா இருந்தது. அதே நேரத்துல இப்போ ஒரு பேரண்ட் ஏஜ்ல கேட்கறப்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதே நேரத்துல படிக்கிறப்ப மனசுக்குள்ள படிக்கிறப்ப கொஞ்சம் ஒன்றும் அந்த அளவுக்கு தெரியாது. ஆனா அதை வாய் விட்டு சொல்லி பண்றப்ப பேசுறப்போ கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆனா அதுவே தான் சுஜாதனுடைய வசந்த் கேரக்டருடைய ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிற மாதிரி இந்த கதை வந்த காலகட்டங்கள்ல வசந்த் கேரக்டர் பயங்கரமா ரசிக்கப்பட்டது வாசகர்னால அப்படிங்கிறதையும் நம்ம மறுக்க முடியாது. ஆனா அற்புதமான ஒரு கிரைம் ஸ்டோரியினுடைய கிரைம் நாவலினுடைய மன்னன் அப்படின்னா தமிழ்ல பாத்தீங்கன்னா சுஜாதா அவர்கள் தான். ஓகேவா? நன்றி. இன்னொரு கிரைம் நாவல்ல சுஜாதாவோட கிரைம் நாவல்லையே பார்ப்போம். தேங்க்யூ.